புரியுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 2வது காண்டம் ஆரம்பத்துல சுகதேவ கோஸ்வாமி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, முதல்ல பரீட்சித் மகாராஜை வந்து புகழ்றாரு. ஏன்னா அவர் கேட்ட அந்த கேள்விகள் வந்து நல்ல கேள்விகள். என்ன கேள்வி? ஃபர்ஸ்ட் கேண்டோ 19th சாப்டர் 37 டெக்ஸ்ட் 38 டெக்ஸ்ட். அதுலதான் அந்த 2 கேள்விகள் இருக்கு. கொஞ்சம் பாருங்க, நோட்ஸ் வச்சிருக்கிறோங்க. என்ன கேள்வின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்க என்ன கேட்டாருன்னு. 37 ஃபர்ஸ்ட் கேண்டோ 19வது அத்தியாயம் 37 38 ஸ்லோகம். ஓகே, சொல்லுங்க. என்ன பரீட்சித் மகாராஜ் என்ன கேட்கிறாரு சுகதேவ கோஸ்வாமி கிட்ட? சாப்டர் 19 கேண்டோ 1 சாப்டர் 19 டெக்ஸ்ட் 37 38. சொல்லுங்க bro. Yes, right. அது ஒண்ணு. இன்னொன்னு, yes, yes. So இது 2 தான். இது 2 தான் நம்ம வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே சுகதேவ கோஸ்வாமி இந்த கேள்வியை வந்து முதல்ல புகழ்றாரு பரீட்சித்தை சேர்த்து. யோ வண்டர்ஃபுல் கொஸ்டின், நல்ல கேள்வி, இது எல்லாருக்கும் நல்லது என்று சொல்றாரு. 2வது ஸ்லோகத்திலிருந்து 4வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம எப்படி வாழக்கூடாது என்று சொல்றாரு. எப்படி வாழக்கூடாது? கிரகமேதியை போல நாம் வாழக்கூடாது. சரிங்களா? அப்ப கிரகமேதி எப்படி வாழ்றான்? அவன் வந்து வாழ்க்கைய வீணாக்குறான். ஏன்னா அவன் வந்து தேவையில்லாத ஆயிரம் கேள்விகளை கேட்கிறான். ஆனா செல்ஃப் ரியலைசேஷனுக்கான கேள்வி அவன் கேட்பதில்லை. அது கிரகமேதி. அப்ப அவன் வாழ்க்கையை அவன் எப்படி வாழ்றான் அப்படின்னாக்கா, பகலெல்லாம் என்ன பண்றான்? வேலை செய்யறான். நைட்டெல்லாம் ஏன் களைச்சு போ. குலசேகராழ்வார் அவருடைய பெருமாள் திருமொழியில இதான் சொல்றாரு. மணிக்கும் தொண்டரடிப்புடையார் திருமாலையில வந்து சொல்றாரு, உந்தியே உடையே என்றுகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான். குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழி தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா எல்லாரும் கிரகமேதியா இருக்கிறாங்க. ஏன்னா உந்தியே உடையே என்று உகந்தோடும் சொல்றாரு. உந்தினா என்னது? உந்தி உடைனா சாப்பாடு சட்டை. உந்தியே உடையே என்று உகந்தோடும். இந்த உலகமே அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இம்மண்டலத்தோடும், மண்டலம்னாக்கா இங்க வாழ்றவங்க எல்லாம் அப்படிதான் வாழ்றாங்க. அப்ப பக்தன் என்ன பண்ணணும்? ஆழ்வார் சொல்றாரு, உந்தியே உடையே என்று உகந்தோடு இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான்னு சொல்றாரு. அவன் கூட நான் சேர மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அந்த கிரகமேதியை பத்தி தான் இங்க சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. அப்ப அவன் என்ன பண்றான்? நைட்லாம் வந்து தூங்குறான், சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ல ஈடுபடுறான், பகலெல்லாம் வேலை செய்யறான். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான், எத்தனை மணிக்கு வேலைக்கு போவான் அவனுக்கே தெரியாது. போனை பார்த்தா அவன் சொல்லுவான். இது இப்போ உள்ள கிரகமேதி. அப்போ ஏறக்குறைய அதே கிரகமேதி தான் எல்லாம், கொஞ்சம் தான் வித்தியாசம் காலகட்டம். அது மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்றாரு. 4வது ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, அவன் ஏன் அப்படி வாழ்றானாக்கா, அவனுக்கு வந்து ஒரு பெரிய ருசி, ஒரு நம்பிக்கை இருக்குது. யார் மேல? அசத் சைன்யா அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஃபேலியபிள் சோல்ஜர்ஸ் பிரபுபாதன். ரைட்டா? யார் அந்த ஃபேலியபிள் சோல்ஜர்ஸ்? பிரபுபாதன் பிரிக்கிறாரு, 3ஆ பிரிக்கிறாரு. தேஹா, அபத்யா, கலத்ரா, ஆதிஷு என்று 4 சொல்றாங்க முக்கியமா. அது என்னன்னாக்கா, 1 வந்து ஒரு செக்ஷன், 3 வந்து அவருடைய உற்றார் உறவினர்கள். தேகனா உடல், மற்ற 3 என்னன்னாக்கா குழந்தைகள், மனைவி, சுற்று சார்ந்தவர்கள். அவன் என்ன நினைக்கிறான்? இவர்கள் எல்லாம் என்ன காப்பாத்துவாங்க என்று வந்து என்ன ஆசை? இது வந்து இது உண்மையான ஆசை. இது உண்மையா நடக்குமா? இது நடக்காது. அவனே முன்னாடி வந்து அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியல. பிரபுபாதன் ரிப்போர்ட்ல வந்து அதான் எழுதுறாரு. சோ போலியான நம்பிக்கையில வந்து அவன் வாழ்றான் அப்படின்னு வந்து அங்க சுகதேவ கோஸ்வாமி 4வது ஸ்லோகத்துல முடிக்கிறாரு. அப்ப பரீட்சித் யோசிக்கிறாரு. அப்ப அவங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னாக்கா, 5வது ஸ்லோகத்துல அவங்க வந்து பகவானை பத்தி கேட்பது, பகவானை புகழ்வது, பகவானை தியானிப்பது என்று 3 விஷயங்களை வந்து செய்ய வேண்டும். அப்ப அப்படின்னாக்கா வாழ்க்கையின் இலக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது 6வது ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, அந்தே நாராயண ஸ்மிருதி. கோல் ஆஃப் லைஃப் என்னன்னாக்கா பகவானை
அந்தே கடைசி காலத்துல தியானிப்பது. அது என்ன ப்ராசஸ்? பக்தி யோகா அப்படின்னு வந்து பிரபுபாதன் வளர்க்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது பரீட்சித் மகாராஜ் யோசிக்கிறாரு, இதற்கு ஏதான உதாரணங்கள் இருக்குதா? அதாவது இந்த பக்தியில கவர்ந்தவங்கன்னு நீங்க சொல்றீங்க, இதனால யாராச்சும் உகர்ந்தவங்க இருக்கிறாங்க, உதாரணம் இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து 7வது ஸ்லோகத்துல சொல்றாரு. 8, 9ல வந்து அவர் கேட்கிறாரு, நீங்க வந்து குறிப்பிட்டு பொதுவா சொல்லாம குறிப்பிட்டு சொல்லுங்க. என்ன சொல்றாரு? என்னுடைய உதாரணத்தை நீ வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா நான் வந்து இந்த குணத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் எங்க அப்பா வியாசதேவர்கிட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும்போது அதுல நான் கவரப்பட்டேன் என்று வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்க சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து இது ஏன் உனக்கு சொல்லித்தரேன் பரீட்சித்து, ஏன்னா நீ வந்து மகா பௌரோஷிக பவான், நீ வந்து பகவானுடைய சிறந்த பக்தன். ஓகே, அப்போ நம்ம யோசிக்கலாம், பகவானுடைய சிறந்த பக்தன்னா பகவானை பத்தி அவருக்கு பரிசுக்கு தெரிஞ்சிருச்சு, நியாயம் தானே? அப்போ பகவானுடைய சிறந்த பக்தனுக்கு திருப்பி ஒண்ணு கிளாஸ் எடுக்கணுமா? நம்மளாம் பக்தராக முயற்சி பண்றதுனால உட்காந்து பேசி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்க சொல்றாரு மகா பௌரோஷிகோ பவான், அவர் ஏற்கனவே பகவானுடைய சொல்றாரு மோஸ்ட் சின்சியர் டிவோட்டி லார்ட் கிருஷ்ணர் பிரபுபாதம் கலக்கிறாரு. யாரு? பரீட்சித்து. அப்ப அவருக்கு தேவை அந்த கதையை கேட்கணும்னு. உண்மையிலே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணுமே இல்லாத நம்ம போல குடங்கள் வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டாலே வந்து கிளாஸ் கேட்காது. ஆனா பரீட்சித்தை வந்து குருவே சொல்றாரு பகவானுடைய சிறந்த பக்தன் சொல்றாரு. அப்ப அந்த சம்பந்த ஞானம் கிருஷ்ணருக்கும் பரீட்சித்துக்கும் அது வந்து கண்டிப்பா பரீட்சித்துக்கு தெரியுது. இருந்தாலும் சுகதேவ கோஸ்வாமி ஏன் சொல்றாருனாக்கா, பரீட்சித்தோடைய பணிவான அப்ரோச் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட எப்படி மரியாதை ஆசனத்தை கொடுத்து அவர் வந்து கேட்கிறாரு இல்லையா, அதனால பரீட்சித் வந்து ஒரு கருவி மட்டும் தானாங்க. இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஆக்சுவலி நம்மள போல சாமானிய கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பலஸ்ருதியும் வந்து 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க, யார் ஒருவன் ஸ்ரீமத் பாகவத்தை வந்து சிரதையா கேட்கிறாங்களோ அவங்க வந்து நிச்சயமா பகவான் மீது பக்தியை வந்து வளர்த்துக் கொள்வார்கள் என்று வந்து அவங்க சொல்றாங்க. 11வது ஸ்லோகம் வந்து பயம் வந்து, ஏன்னா அவன் முன்னாடி வந்து அந்த கிரகமேதி என்ன ஆகுதுன்னா வந்து எதை பார்த்து பயப்படுறான்? என்னதை பார்த்து பயப்படுறான்? மரணத்தை பார்த்து பயப்படுறான். அப்போ மரணத்தை பார்த்து பயப்படுறவங்க எல்லாமே கிரகமேதியா? எப்படி இந்த கேள்விக்கு பதில்? எனக்கு மரணத்தை பார்த்தா பயம், அப்ப நானும் கிரகமேதியா அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம இன்னும் அந்த பியூரிபிகேஷன் அடையல. பியூரிபிகேஷன் அடைஞ்சிட்டோமாக்கா யாரை போல இருக்கும்? பரீட்சித் மகாராஜ் பிரபுபாதரை போல நம்ம வந்து கடைசி காலத்தை கழிப்போம். நம்மளுக்கு இன்னும் அந்த தொடர்பு, கிருஷ்ணா இன்னொரு 3 வருஷம் மட்டும் கொடு கிருஷ்ணா, எனக்கு கிருஷ்ணர் கொடுத்துருவாரு அந்த 3 வருஷத்துல. இன்னொரு 3 வருஷம் என்ன திரும்பிக்கிட்ட கிருஷ்ணா எடுத்து போய் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் அப்படியே கட்டிக்கிட்டே போவாங்க. திருமலைக்கு போனா நீங்க அந்த கூத்து பார்க்கலாம். அந்த சுவாமி புஷ்கரன் இருந்து முண்டே எந்திருக்கும் பொழுது அவங்க எல்லாம் பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க, எனக்கு பிசினஸ் வேணும், அது வேணும், இது வேணும்ட்டு தெலுங்கு பாஷையில பேசுவாங்க. ஆனா கம்மி ஒண்ணு விளங்கும் நம்மளுக்கு. சோ பாயிண்ட் வந்து அது கிடையாது. நம்ம வந்து பியூரிபிகேஷன் அடைஞ்சு, நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த ஆத்மா உயர்கதி அடைய வேண்டும் என்ற அந்த ஆசை நம்மளுக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் நம்மளுக்கு அப்போ மரணத்து மீது நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்ம ஏன் மரணத்தை பார்த்து பயப்படுறோம்னாக்கா, நம்ம வந்து இப்ப சொகுசா வாழ்றோம், அடுத்து நம்ம கஷ்டப்பட போறோம்னு நினைக்கிறோம், அதனால மரணத்தை பார்த்து பயப்படுறோம். ஆனா அடுத்து வந்து உங்களுக்கு வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரூட்டா இருந்துச்சுனாக்கா நீங்க மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஆனா அது நம்ம அதை உணரணும் என்று 11வது ஸ்லோகத்துல வந்து அங்க சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து 12வது ஸ்லோகத்துல இருந்து 39வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த 12வது ஸ்லோகத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இப்போ பரீட்சித் என்ன நினைக்கிறாருனாக்கா, முதல்ல ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் செகண்ட் கேன்டோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 12th டெக்ஸ்ட். சொல்லுங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ, பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரி, நிச்சயமா முடியும். ஏன்னா நீங்க செகண்ட் சாப்டர்ல பார்க்கலாம், அது விளக்கம் இருக்கு. நான் வரும்போது சொல்றேன் அதை. ஏன்னா அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பக்தர்கள் கிடையாது. அது பிரபுபாதர் விளக்குவாரு, நான் சொல்றேன் வரும்போது. ஓகே,
நம்ம வந்து முதல் ஸ்லோகம் கிம் பிரமத்தாஷ பகுவி பரோக்ஷை ஹயனாய்ரிஹா வரம் முகூர்த்தம் விடிதம் கததே ஸ்ரேயா யசேயதஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை சரணாரவிந்த பக்தி விதாந்த சிவபாதிக்கு. இவ்வுலகில் பல வருடங்களாக அனுபவம் பெறாமலேயே வாழ்ந்து வாழ்வை வீணாக கழித்து விட்ட நீண்ட ஆயுளால் என்ன பயன்? ஒரு நொடி நேரமாவது முழு உணர்வுடன் வாழ்வது சிறந்தது. ஏனெனில் ஒருவன் தன்னுடைய மிக உயர்ந்த நன்மையை தேடி அலைவதற்குரிய துவக்கத்தை அது வழங்குகின்றது. அப்போ இப்போ பரிஷித் என்ன நினைக்கிறாருனாக்கா, சுகதேவ கோஸ்வாமி எப்படி முடிக்கிறாரு, பகவானுக்கு செய்யற பக்தி தான் என்ன சொல்றது ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு வந்து அங்க சொல்லி முடிக்கும் பொழுது, பரிஷித் அங்க என்ன நினைக்கிறாரு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு இருக்கிறது 7 நாடு. நீங்க சொல்றத பார்த்தா 7 நாள்ல இது வந்து சாத்தியமா என்று வந்து பரிஷித் நினைக்கிறதாக ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு அடுத்த பிரைம் மினிஸ்டர் நீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு எவ்வளவு பெரிய வேலை செய்யணும். ஆனா இங்க இவரு சொல்றாரு இவ்வளவு பெரிய வேலை பக்தி. அப்ப பரிசீல என்ன யோசிக்கிறாரு, எனக்கு இருக்கிறதே 7 நாடு, இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றாரு, இது வந்து சாத்தியமா அப்படின்னு வந்து அவர் கேட்கும் பொழுது இங்க வந்து அதைதான் வந்து பிரபுபாதர் அங்க விளக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் போதும் என்று வந்து அங்க வந்து சொல்றாங்க. நீங்க பார்க்கலாம், வரம் முகூர்த்தம் விடித்தம். ஒரு முகூர்த்தம் பெரும்பாலும் வந்து 48 மினிட்ஸ், அதான் ஒரு முகூர்த்தம். சாமானியமா நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு முகூர்த்தத்துடைய நேரம். அப்போ ஒரு முகூர்த்தம் போதும் அப்படின்னாக்கா 48 நிமிஷம் போதும்னாக்கா உனக்கு 7 நாள் இருக்கு பரீட்சித்து, நீ இதுக்கு கவலைப்பட தேவையில்லை. அப்போ பாயிண்ட் என்னன்னாக்கா, பரீட்சித் என்ன யோசிக்கிறாருன்னா, ப்ராசஸ் சரிதான், ஆனா எனக்கு இருக்கிறது 7 நாள். இந்த 7 நாள்ல என்னால இது வந்து சாத்தியமா என்று அவர் நினைக்கும் போது சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, பல வருஷம் வாழ்றது பிரயோஜனம் கிடையாது. ஒரு நொடி இந்த பக்தியை நீ சரியா கடைபிடிச்சனாக்கா அது வந்து உன்னை காப்பாற்றும் என்று அந்த சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்க சொல்றாரு. நீங்க ஒரு உதாரணம் கூட நீங்க வந்து பார்க்கலாம். என்ன உதாரணம் பார்க்கலாம், நாளைக்கு வந்து பிரஜபூஷனுக்கு பரீட்சை வச்சுக்கோமே, கிரீன் புக் பரீட்சைன்னு வச்சுக்கோமே. அப்போ அவருக்கு தெரியுது நாளைக்கு பரீட்சைன்னு, லைப்ரரிக்கு போயிட்டாரு. ஓகேங்களா, லைப்ரரினா புக்ஸ் இருக்கணும், இப்ப எல்லாம் போன்ல சுத்திக்கிட்டு இருக்கிறோம். பட் எனிவே லைப்ரரிக்கு போயிட்டாரு பிரபு. அங்க போயிட்டு நாளைக்கு என்ன பரீட்சைன்னு என்று தெரிஞ்சாதான் எந்த செக்ஷனுக்கு போய் என்ன புக் எடுக்க முடியும்னு வந்து அவருக்கு தெரியும். எந்த பரீட்சைனே தெரியல, லைப்ரரிக்கு எடுத்துட்டு உட்காந்துக்கிட்டா 24 மணி நேரம் பத்தாது பிரபு உங்களுக்கு. அப்போ சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, உன்னுடைய பரீட்சையை நீ முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதுதான் பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்துல பெர்ஃபெக்ஷன் அடையறதுக்கு என்னது, அந்த புக்கு. அந்த புக்கு எவ்வளவு நேரம் தேவை, ஒரு முகூர்த்தம் என்று வந்து சுகதேவ கோஸ்வாமி அவங்க சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் பாயிண்ட். அப்போ இப்படி சொன்ன உடனே பரிஷித் என்ன யோசிக்கிறாரு, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, இதுக்கு என்ன உதாரணம் இருக்கான்னு யோசிக்கிறாரு. ஏதாவது ஆச்சரியம் எப்படி விளக்குறாங்கன்னா, அந்த மனோபாவத்துல இருந்து விளக்குறாங்க. இது இன்டைரக்டா இருக்கும் சமயத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ பரிஷித் எப்படி யோசிக்கிறாரு, எல்லாமே சரிதான், 48 நிமிஷமோ இல்லையோ பிரச்சனை இல்லை, எனக்கு 7 நாள் தான் இருக்கு, ஆனா இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது 13வது ஸ்லோகத்துல அதுல ஒரு உதாரணத்தை வந்து அங்க எடுக்கிறாரு. டிரான்ஸ்லேஷன், நமது வாழ்வு இன்னும் ஒரு நொடி நேரம் மட்டுமே நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்ட ராஜ ரிஷியாக கத்வாங்க மகாராஜன் எல்லா பௌதீக செயல்களிலிருந்தும் தம்மை விடுவித்துக் கொண்டு அபயம் அளிப்பவரான முழு முதற் கடவுளிடம் உடனே தஞ்சமடைந்தார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு முகூர்த்தம்னாக்கா கத்வாங்கனுடைய கதையில வந்து பிரபுபாதர் வந்து அங்க விளக்குறாரு. 1 moment more, ஒரு என்ன போட்டிருக்காங்க தமிழ்ல, ஒரு நொடியா, after inform the duration of his life would be only a moment more, ஒரு நொடிக்குள்ள. அப்போ கத்வாங்கன் என்ன பண்றாரு, ஒரு நொடி தான் அவர் வந்து இருக்கிறதே டைம், ஒரு 48 நிமிஷம் கூட இல்ல. ஆக்சுவலி அந்த ஒரு முகூர்த்தம் வந்து நீங்க இந்த இதற்கு வந்து அப்ளை பண்றாங்க. இப்ப அதாவது இந்த ஒரு நொடிக்கு அப்ளை பண்றாரு சுகதேவ கோஸ்வாமி. அப்ப என்ன சொல்றாரு,
48 நிமிஷம் கூட உனக்கு தேவை இல்லைன்னு சொல்றாரு. பிரபுபாதர் வந்து அதான் விளக்குறாரு. ஏன்னா கத்வாங்கனோட கதையை வந்து நம்ம எத்தனாவது கேண்டோ 8 கேண்டோ 9 கேண்டோ ஞாபகம் இல்லை, அங்க நம்ம படிக்கலாம். பட் சமரி என்னன்னாக்கா கத்வாங்கனுடைய கதையில என்ன நடக்குதுனாக்கா, கத்வாங்கன் வந்து தேவர்களுக்கு இந்த போர்ல உதவி பண்றதுனால அவங்க கேட்கிறாரு, நான் எவ்வளவு நாளைக்கு இங்க வாழ்வேன் என்று கேட்கும்பொழுது ஒரு நொடியின் பொழுது அவர் வாழ்க்கையை ஒரு பெர்ஃபெக்ஷன் பண்றாரு. ப்ரோபோட் எழுதியிருப்பாரு அந்த கதையை ஒரு சுருக்கமா, நீங்க படிச்சுக்கலாம். அப்போ ஒரு முகூர்த்தம் 48 நிமிஷம் கூட தேவையில்லை. கத்வாங்கனுடைய கதையை நீ வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு பரிஷித் என்று வந்து சுகதேவ கோஸ்வாமி இங்க சொல்றதாக இங்க ஆச்சாரியர்கள் வந்து அங்க விளக்குறாங்க. பிரபுபாதர் பர்பாட்ல சொல்றாரு, a fully responsible man should always be conscious of the prime duty of the present human form of life. அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து அந்த மனித உடலுடைய நோக்கம் நிச்சயமாக தெரிய வேண்டும். The activities to meet the immediate necessities of material life are not everything. நம்ம வாழ்க்கையை பௌதிக தரமா வாழ்றது நம்ம வாழ்க்கையோட இலக்கு கிடையாது. அது யாருக்கு இலக்கு? கிரகமேதிக்கு. அது உங்களுக்கு இலக்காக இருந்துச்சுன்னா நம்ம யாரு? நீங்கள்ல, நான் யாரு? கிரகமேதி. ஆனா இப்ப நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நான் கிரகமேதி இல்ல, நான் பியூர் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணான்னு சொல்லலாம். ஆனா நடத்தையில் அப்படி பார்த்த தெரியாது. சோ அதுதான் நம்ம சீர் பண்றதுக்கு இந்த பாகவதம் படிக்கிறோம். பிரபா சொல்றாரு, one should always be alert in his duty for attainment of the best situation of next life. Human life is for preparing ourselves for that prime duty ன்னு சொல்றாரு. நம்ம ஆத்மாவை காப்பாத்துறதுக்கான ஒரு துடுப்பு தான் இந்த மனித உடல் என்று பிரபுபாதர் வந்து சொல்றாரு. அப்போ இப்ப வந்து சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, இங்க உனக்கு 48 நிமிஷம் கூட உனக்கு தேவையில்லை. ஏன்னா கத்வாங்கனுடைய கதை உதாரணத்தை சொல்றாரு. கத்வாங்கன் வந்து ஒரு நொடியில வந்து பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருக்கான். அப்போ இந்த ப்ராசஸ் மேல நீ வந்து வருத்தப்பட தேவையில்லை பரிஷித், நீ நிச்சயமா பெர்ஃபெக்ஷன் அடைவன் என்று பரிஷித்துக்கு சேர்த்து நம்மளுக்கும் சொல்றாரு. இந்த ப்ராசஸை நம்பிக்கையா நம்ம பின்பற்றோம்னாக்கா நிச்சயமா உங்களுக்கும் அந்த உயர்கதி வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இங்க சொல்றாங்க. அப்போ ஆக்சுவலி கத்வாங்கனோட கதையை பாத்தீங்கன்னாக்கா, கத்வாங்கன் வந்து திருப்பி இங்க வந்துருவாரு. இங்க வந்துதான் அவர் வாழ்க்கையை வந்து பெர்ஃபெக்ஷன் பண்ணுவாரு. ஏன்னா அவர் வந்து மேலோக சண்டை போட்டுட்டு அங்க ஏன்னா மேலோகத்துக்கும் இங்க இருக்க டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள அவர் இங்க வந்து தான் பெர்ஃபெக்ஷன் அடைக் பண்ணுவாரு. அது நம்ம கதையை ரொம்ப பார்க்கலாம். அப்ப ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, ஏன் வந்து அவர் வந்து அங்கேயே பெர்ஃபெக்ஷன் அடையல அப்படின்னு கேட்கும்போது ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, சொர்க்கலோகம்னாலே நிறைய போகங்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த ஒரு நொடியில எங்கடா இவருடைய கத்வாங்கனுடைய மனசு எப்படி கலைஞ்சு போயிடும் பயத்தினால திருப்பியும் வந்துட்டாரு என்று ஜீவகோஸ்வாமி இருக்கிறாரு. கத்வாங்கனுக்கே அந்த நிலைமைனா நம்ம இந்த சாக்கடையை பெரிய சொர்க்கம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சொர்க்கலோகத்துடைய அனுபவம் வந்து சுத்தமா வேற. அது நீங்க செகண்ட் சாப்டர்ல பார்க்கலாம். ஒரு கிரமமுக்தியில போறவங்க வந்து அவன் எப்படி போறான்னு நம்ம வந்து ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. இது 12, 13, 14 வந்து சொல்றாரு, பரீட்சித் எச்சரிக்கை பண்றாரு, உனக்கு நிறைய நேரம் இருக்கு, உன் வாழ்க்கையை நீ சீர் பண்ணிக்கோன்னு வந்து 14 டிரான்ஸ்லேஷன் பிரபு. பரீட்சித் மகாராஜனே, இப்பொழுது உமது ஆயுள் இன்னும் 7 நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும். எனவே இக்காலத்தில் உமது அடுத்த பிறவியின் சிறந்த நன்மைகளை தேவையான எல்லா கடமைகளையும் உம்மால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அப்ப என்ன சொல்றாரு, ஒரு முகூர்த்தம் போதும், அது கூட கத்வாங்கனுக்கு தேவையில்லை. ஆனா உனக்கு 7 நாள் இருக்குது. அந்த 7 நாள்ல உன்னுடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் உன்னால முடித்து கொள்ள முடியும் என்று யார் சொல்றா? சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிஷித் சொல்றாரு. பிரபாட்ல சொல்றாரு. அது என்ன சிறந்த முறை? பிரபா சொல்றாரு, indirectly Goswami told Maharaj Parikshit that he should take shelter of the sound representation of the Lord for the 7 days during remaining. பிரபா சொல்றாரு, அது என்னடா அது சிறந்த முறைனாக்கா, பரிஷித் மகாராஜா மிச்சம் இருக்கக்கூடிய 7 நாள்ல எதுல வந்து அவர் தஞ்சம் புகழணும்? பகவானுடைய புகழாரங்களை கேட்பது ஒளி வடிவில். இந்த டியூரேஷன் ஆஃப் இஸ் லைஃப் thus is kept liberated. அதனால அவர் வந்து விடுதலை அடைய முடியும் என்று பிரபுபாத சொல்றாரு. பிரபுபாத இந்த அடுத்த பேராகிராஃப்ல சொல்றாரு, in other words, everyone can prepare himself for the next life
சிம்பிளி பை ஹியரிங் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாருமே, எவ்ரி ஒன், எல்லாருமே சொல்றாரு. பாகவதம் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்த வாழ்க்கையில உயர்கதியை அடைய முடியும். As it was recited by Sukadeva Goswami to Parishit. நீங்க இதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா இது யார் சொல்றா? சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் சொல்றாரு. என்ன பிரபுபாதர் வந்து பிற்பாடுல சொல்றாரு. இதுதான் நம்ம 14வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய கதை. 15க்கு மேல சுத்தமா வேற ஒரு கதை, அஸ்தாங்க யோகத்துல இருந்து நம்ம போயிருவோம் அதோட. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, பரிஷித் கேட்ட கேள்விக்கு தான் சுகதேவ கோஸ்வாமி ஒரு அளவுக்கு வந்து விளக்கத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? இந்த அந்திய நாராயண ஸ்மிருதி தான் வந்து உசந்தது என்று சொல்லிருக்காரு. அப்ப பரிஷித் யோசிக்கிறாரு, எனக்கு இருக்கிறது 7 நாள், 7 நாள் கூட அதுக்கு தேவையில்லை, அதுக்கு வந்து ஒரு நொடி போதும். கத்வாங்கனுடைய கதையில் நீ பாத்தீங்கன்னாக்கா ஒரு நொடியில வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருக்காரு என்பதை வந்து நீங்க வந்து இங்கே பார்க்கலாம். அப்போ கடைசியா வந்து பரிஷிட்டு வந்து அவர் வந்து என்ன வார்னிங் கொடுக்குறாரு? நீ வந்து இந்த ப்ராசஸ்ல நீ தஞ்சம் புகழணும். அப்புறம் என்ன சொல்றாரு? எந்த ப்ராசஸ்? பகவானுடைய புகழாரங்களை சவுண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு வந்து பிரபுபாதர் சொல்றாரு. ஓகே, அப்போ ஸ்ரீமத் பாகவதம் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களும் வந்து அடுத்த வாழ்க்கைக்கு நல்லா தயார் பண்ண முடியும். இது யார் சொல்றா? சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. பிரபுபாதரும் அந்த பர்பாட்ல வந்து எழுதுறாரு. ஓகே, சொல்லுங்க. யாரு? கத்துவாங்க. சரிங்க. ஆமா, சரிங்க. நொடி, ஒரு நொடி அவ்வளோ. சரி, ஓகே, சொல்லுங்க. குறுகிய காலம் தான், 48 மினிட்ஸ். ஐம் சாரி, ஒரு முகூர்த்தம் இங்க போட்டது முகூர்த்தம் 48 மினிட்ஸ். சரி, விட்டுருங்க. ஓகே, சரி. அப்ப நம்ம அந்த கதை வரும்போது நம்ம அந்த விளக்கங்கள் பார்க்கலாம். அப்ப ஜீவகோஸ்வாமி வந்து ரிலீட் பண்ணி எழுதுவாரு. நான் அது கதை 8வது கேட்டவா 7வது கேட்டவா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கதை வரும்போது நம்ம ரிலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து 13வது ஸ்லோகம். இது வந்து ரொம்ப வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு செக்ஷன் இதோட. ஸோ நீங்க கொஞ்சம் கூர்மையா கேட்டாதான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி உங்களுக்கு இது வந்து என்னன்னாக்கா, பெரும்பாலும் நம்ம எல்லாரும் வந்து இந்த அஸ்தாங்க யோகத்தை வந்து நம்ம வந்து அதனுடைய பின்புலம் வந்து நம்ம சரியா தெரியாது. அப்ப இங்க சுகதேவ கோஸ்வாமி அதெல்லாம் விளக்கிட்டு வருவாரு. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இங்க கொடுக்கப்படும். அப்ப அங்க என்ன சொல்றாரு என்பதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னன்னாக்கா, இந்த ஸ்ரீமத் பாகவத்துல நம்ம யோசிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கர்மாவை பத்தியும் பேசுவாங்க, அஷ்டாங்க யோகத்தை பத்தியும் வந்து இங்கே பேசுவாங்க. அப்போ நம்ம ஆரம்பத்திலே வந்து என்ன பாக்குறோம்னாக்கா, 2வது ஸ்லோகத்துல தர்ம புரோஜித கைத்தவ அத்ர நிர்மத் சரானம் சதாம் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்ப இந்த ஸ்ரீமத் பாகவத்துல வந்து தர்ம புரோஜித கைத்தவம், இந்த கைத்தவ தர்மா, அதாவது வந்து நம்மளோட உண்மையான தர்மம் எது? பகவான் மீது பக்தி கொள்றதுதான் உண்மையான தர்மம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க ஏன் வந்து மீண்டும் வந்து இந்த கைத்தவ தர்மா மாதிரி இருக்கக்கூடிய மற்ற விதிமுறைகளை வந்து அங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு என்று நம்ம யோசிக்கலாம். அது வந்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த புத்தகம் வந்து எந்த புத்தகம்? இதம் பாகவதம் நாம, சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு இல்லையா? இந்த புத்தகம் யார் வந்து பரமஹம்சர்களுக்கு மட்டும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த புத்தகம் எல்லாருக்குமா பொதுவான ஒரு புத்தகம் என்று ஒண்ணு. 2வது, எல்லாருமே வந்து தூய பக்தி சேவையின் நிலையில வந்து இல்லை. ஏன்னா முக்கியமா அந்த சபையிலே எல்லாருமே வந்து தூய பக்தி தொண்டில் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. சில பேர் அஸ்தாங்க யோகத்தை பயிற்சி பண்ணக்கூடிய இருந்திருக்கிறாங்க என்று ஆச்சரியம் விளக்குறாங்க. சோ அப்படி வந்து அங்க இருக்கும் பொழுது, அந்த மாதிரி வந்து அவர் அங்க இருக்கும் பொழுது, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விளக்கங்களை கேட்டா
அவர்களும் வந்து இந்த பக்தி பாதையை ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இப்ப இதுதான் நம்மளுடைய இலக்கு, அஷ்டாங்க யோகம் தான் நம்மளுடைய இலக்கு என்று அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ப்ரொசஸை வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்லுவாரு, ரெண்டு சாப்டர்ல சொல்லுவாரு. சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாரு, பக்தி தான் பெஸ்ட்னு சொல்லுவாரு. அப்ப பக்தி பெஸ்ட், அதே சமயத்துல இதை விட ரொம்ப சுலபமானது என்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. அப்போ அங்க கேட்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன ஆகுதுனாக்கா, அவங்க வந்து இந்த அஷ்டாங்க யோக முறையில வந்து அவங்க இருக்கலாம். ஆனா இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய விளக்கங்கள் கேட்பதுனால அவர்கள் வந்து அடுத்த நிலை, அதாவது பகவானுடைய டிவோஷனல் சர்வீஸ்க்கு எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு என்றது வந்து ஒரு காரணம் என்று சொல்றாங்க. இன்னொன்னு வந்து இது வந்து இந்த இந்த இப்ப சொல்ற இதுக்கு இந்த செகண்ட் தேர்ட் சாப்டர்லயே எந்தவே அப்படிதான் இருக்கும். இது ஏன்னாக்கா, இப்ப உதாரணத்திற்கு இப்ப நம்ம பூஜை போடணும்னாக்கா நம்மளுக்கு வந்து சில தகுதிகள் தேவைப்படும், ரைட் தானே? அப்போ அந்த தகுதிகள் தான் வந்து நம்மளுடைய சம்ஸ்கார ப்ராசஸ்ல வந்து வருது. அப்போ அதே போல உயர்ந்த விஷயத்தை நம்ம வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே முதல்ல வந்து நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டு, இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு அடித்தளமாக வந்து இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியுது தானே, இப்ப என்ன தெரியுது நம்ம எல்லாரும் பக்தி தான் சிறந்ததுன்னு தெரியுது, ரைட்டா? பக்தி பிரபு நான் கிருஷ்ண பக்தர், இதுதான் பெஸ்ட்ன்னு எல்லாருமே சொல்றோம், மாறு தட்டிக்கிட்டு சொல்றோம். ஆனா அந்த கிருஷ்ண பக்தர் எப்படி வாழணும் என்றது வந்து நம்ம ஆச்சாரியர்கள் வந்து வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. நம்ம எப்படி அந்த செக்ஷன் நம்ம கூற முடியாது, பார்க்க போனா நம்ம ரொம்ப தொலைவுல இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்மளும் கிருஷ்ண பக்தர் என்று நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ ஏன் நம்ம சொல்றோம்னாக்கா, அந்த கிருஷ்ணர் பக்தருடைய கிராவிட்டி, இந்த டிவோஷனல் சர்வீஸோடைய கிராவிட்டி நம்மளுக்கு இன்னும் புரியல. ஏன்னா நம்ம இந்த ஒண்ணுதான் படிச்சு வந்து பாக்குறோம். இந்தாண்ட வந்து அஷ்டாங்க யோகம் இருக்கு, கர்மயோகம் இருக்குது, இதனுடைய நெளிவு சுழிவுகள் வந்து ரொம்ப பெருசா இருக்குது. அதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு, இதை செய்யறதுக்கே நம்மளுக்கு வந்து திராணி கிடையாது. இன்னும் அங்கெல்லாம் நம்ம எப்படி போக முடியும்? அப்போ அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப திடமான நம்பிக்கையை வந்து இந்த செகண்ட் தேர்ட் கேண்டோல வந்து நம்ம கொடுக்கும். ஏன்னா நம்ம செய்யற இந்த பக்தி யோகம் வந்து ஒண்ணு வந்து உயர்கதியை வந்து ரொம்ப சுலபமாக கொடுக்கும், ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு பயிற்சி பண்றதுக்கு சரியான முறை வந்து இதுதான். ஏன்னா அஷ்டாங்க யோகத்தை நம்மளால செய்ய முடியுமா என்று பார்த்தா நம்ம பார்க்கலாம். சோ இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கிருஷ்ண பக்தர்னாக்கா உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க, ரைட் தானே? ஆனா ஏன் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு வந்து உணர வைக்கிறதுக்கு தான் இந்த கதையெல்லாம் எடுக்கிறாங்க. நீ செய்யற ப்ராசஸ் வந்து ஒரு தனித்துவமானது, மற்றது போல கிடையாது என்பதை வந்து இங்க சொல்றாங்க. அடுத்து எத்தனாவது ஸ்லோகம்? 15 டிரான்ஸ்லேஷன். வாழ்வின் இறுதி கட்டத்தில் மரணத்தை பற்றி அஞ்சாமல் இருப்பதற்கு போதுமான தைரியம் உள்ளவனாக ஒருவன் இருக்க வேண்டும். ஆனால் ஜட உடல், அதற்கு சம்பந்தம் உள்ளவை மற்றும் அதனுடைய ஆசைகள் முதலான எல்லா பற்றுகளிலிருந்தும் ஒருவன் தன்னை துண்டித்து கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ இந்த முறையிலனாக்கா அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அஷ்டாங்க யோகம்னா அஸ்தனா 8 அங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக முறை. இது நான் ஒரு சுருக்கத்தை நான் வந்து சொல்றேன். இந்த அஷ்டாங்க யோகத்துல சமாதி அடைந்து அந்த சமாதி மூலியமாக அவன் வந்து அவனுடைய ஆத்மாவை இந்த பிரம்ம கபாலத்துல வந்து வெளியாக்குவான். இதுதான் நம்மளுடைய ஆக்னிய சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து அவனுடைய ஆத்மாவை வந்து அவன் வெளியாக்குவான். சோ இந்த அஷ்டாங்க யோகத்துல இந்த 8 ப்ராசஸ் வந்து சமாதியோடைய முடியும். சமாதியுடனே வந்து அங்க வந்து அது முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த ஹரே கிருஷ்ணா வாங்க, அந்த சமாதியில வந்து முடியும் பொழுது அதற்கப்புறம் சத் சக்கர யோகா அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் வந்து சுகதேவ கோஸ்வாமி கொடுப்பாரு. அதாவது அவனுடைய அந்த ஆத்மாவை அவன் வந்து எத்தனை துவாரங்கள் இருக்கு நம்மளுக்கு, அந்த துவாரங்கள்ல நம்மளுடைய ஆத்மா வெளியாகலாம். கீழே வந்து ஆத்மா வெளியாச்சுனாக்கா நம்ம வந்து லோவர் பிளானட்டுக்கு தான் நம்ம போவோம். அப்போ இந்த யோகி அவன் எப்படி அந்த ஆத்மா வெளியாக்கணும்னாக்கா இந்த
பிரம்மரந்திரம், இங்க இருந்து அவன் வந்து வெளியாகணும். எல்லா ஓட்டையும் திறந்து இருக்கும், இந்த ஒரு ஓட்டை மட்டும் அடைச்சிருக்கும். ரைட்டா? அப்ப இந்த ஓட்டையை தான் அவன் திறக்கணும். அப்ப இந்த ஓட்டையை திறக்கணும்னாக்கா மத்த ஓட்டையை வந்து அவன் அடைக்கணும். ரைட்டா? 9 ஹோல்ஸ் உங்க பாடியில இருக்குது. ஆத்மா எத்தனை ஆத்மா இருக்கு? ஒரு ஆத்மா. 9 ஆத்மானா 9 பக்கம் அனுப்பி விட்டுறலாம். இருக்கிறது ஒரு ஆத்மா. இது வந்து நான் ஏன் ப்ரிவியூ கொடுக்கறேன்னா, இதுதான் டிஸ்கஷன் செகண்ட் தேர்ட் சாப்டர் தான், ஜீஸ் கொடுக்குறவங்களுக்கு நான். அப்போ அவன் என்ன பண்றான், இந்த ஆத்மாவை மத்த இடத்துல வெளியாக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். அதை கட்டுப்படுத்துற சக்தியும் இந்த அஸ்தாங்க யோகிக்கு வந்து இருக்கும். அப்ப அவன் என்ன பண்றான், அந்த பிராணங்கள் மூலியமா எல்லா ஓட்டையும் அவன் அடைக்கிறான். அப்போ அந்த ஆத்மா வந்து வேற ஓட்டையில வெளியாக முடியாது. அங்க வெளியாகுது, இங்க இந்த பிரம்ம கபாலம் என்று சொல்லுவாங்க, இதுல உடைச்சுக்கிட்டு அந்த ஆத்மா அதனோட டெஸ்டினேஷன், அது பார்க்கலாம் நம்ம டெஸ்டினேஷனை வந்து அது வந்து போகும். அந்த டெஸ்டினேஷன்ல வந்து இந்த அஸ்தாங்க யோகி அவன் போகும்பொழுது, இப்போ ஒன்னொன்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த அஸ்தாங்க யோகிகள் வந்து 2 தரமா பிரிக்கப்படுவார்கள். ஓகே, ஒன்னு வந்து யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரம், இது 5. அதற்கப்புறம் தாரணா தியான சமாதி, இது 3. இந்த 5 முடிக்கிறவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு டெஸ்ட் வரும், ஒரு கேள்வி வரும். இன்னும் எனக்கு பௌதீக கலங்கங்கள் இருக்குதா, மெட்டீரியல் கண்டாமினேஷன் எனக்கு ஒண்ணு இருக்குதா, அப்படி அந்த கேள்வி வரும் பொழுது அவனுக்கு வந்து அந்த மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னாக்கா அவன் வந்து தியானம் பண்ணணும். ஏன்னா அஸ்தாங்க யோகினா என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்போ இந்த 5 ப்ராசஸ் அவன் முடிச்ச உடனே அவனுக்கு இன்னும் இந்த மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருந்துச்சுனாக்கா அவன் வந்து இந்த விராட புருஷனை வந்து தியானம் பண்ணணும். அதுதான் இந்த யூனிவர்சல் ஃபார்ம். லெட்ஸ் சே அவனுக்கு அந்த மெட்டீரியல் கண்டாமினேஷன் இல்லைன்னா அவன் யார் தியானம் பண்றான், பரமாத்மாவை தியானம் பண்றான். யாரு, நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை தியானம் பண்றான். அப்ப பரமாத்மாவை தியானம் பண்றதுக்கு கூட மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கக்கூடாது. இருந்துச்சுனாக்கா முதல்ல அவன் இந்த விராட ரூபத்தை வந்து தியானம், இதுதான் ஸ்ரீமத் பாகவதோடைய ப்ராசஸ். இந்த விராட ரூபத்தை தான் அவன் வந்து அவன் தியானம் பண்ண வேண்டும். ஏன்னா அந்த விராட ரூபத்தை அவன் தியானம் பண்ணும் பொழுது அவன் என்ன பாக்குறான்னாக்கா, இந்த உலகத்துல நான் எதை அனுபவிக்க ஆசைப்படுறனோ இது எல்லாம் யாரை சார்ந்திருக்கு, பகவானை சார்ந்திருக்கு. அப்ப அவன் அதுல இருந்து பியூரிபிகேஷன் அடையறான். அடைஞ்சி அதற்கப்புறம் வந்து அவனுடைய ப்ராசஸை கண்டினியூ பண்றான். இவ்வளவுதான் இதனுடைய சம்மரி. இதுதான் நம்ம பார்க்க போறோம் 2 சாப்டர் 3 சாப்டர்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இது அஸ்தாங்க யோகிகளுடைய பாதை. இப்போ ஃபர்ஸ்ட் யா sorry please go yeah can yeah Vishwarupa universal form. And how do you explain Virarupa? What is it like Virarupa? Yeah, I will explain. Sukadeva Goswami will explain. Yeah, I will explain. I will share. Okay, இப்போ இந்த 15வது ஸ்லோகத்துல இந்த அஸ்தாங்க யோகத்தை கடைபிடிக்கிறது தான் வந்து அந்த யோகியோடைய சாதனா. அவனுடைய சாத்தியம் கோல் என்னன்னாக்கா இம்பர்சனல் லிபரேஷன். அவன் வந்து போய் அந்த பிரம்மஜோதியை வந்து இல்லைன்னா வந்து பகவானுடைய மெர்ஜ் பண்றது, அதுக்கு பேரு வந்து அந்த முக்தியோட. நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து மொத்தம் 5 வகையான முக்திகள் இருக்கு. சாலோக்கியா, சாரூப்யா, சாமீப்யா, சிருஷ்டி, சாயுஜ்யா அப்படின்னு வந்து 5 இருக்குது. இந்த 5 தான் வந்து இம்பர்சனல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாடிலி அப்ளிஜன்ஸ். அங்க போய் அவன் வந்து மெர்ஜ் பண்றான். அப்ப இந்த அஸ்தாங்க யோகி என்ன பண்றான், இந்த ஆத்மாவை கொண்டு போய் அங்க சேர்க்கிறது தான் அவனுடைய நோக்கம். ஓகே, அப்போ நம்ம கேட்கலாம், பிரபு இவ்வளவு பெரிய யோகம் பண்றாரு, அவருக்கு இந்த பக்தியை பத்தி தெரியாதா கேட்டா தெரியாது. தெரியாது. ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற சபையில எல்லாம் பெரிய பெரிய முனிவர்கள். அவங்களுக்கு பக்தி பத்தி தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இதுதான் பெஸ்ட் ப்ராசஸ் நினைச்சுக்கிறாங்க. ஓகே, அதனால அவங்க அந்த ப்ராசஸ்ல ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அதுதான் கடைசி நினைச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பக்தி கிடைக்குமா? கிடைக்கும்.
கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஒரு சாது வந்து சொல்லுவாரு, இதற்கு மேல ஒண்ணு இருக்குடா, கிருஷ்ண ஸ்வரூபம் இருக்குது, அவருடைய கருணை உபதேசத்தினால அவன் வந்து ரியலைசேஷன் வந்து அவனுக்கு வந்து வரும். நீங்க ஆச்சாரியர்கள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா பல ஆச்சாரியர்கள் வந்து அத்வைதவாதிகளை வந்து திருத்தி வைஷ்ணவ பல பேர் மாத்தி இருக்கிறாங்க, நம்ம பார்த்து இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது உதாரணத்துக்கு நானும் பிரபு பேசிருக்கோம், உதாரணம் சொன்னேன். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பிரபு சொல்றாரு, பிரபு என்னுடைய அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க பிரபு, எங்க அம்மா வந்து அவ்வளவு பாசமா இருக்கிறாங்க வந்து என்கிட்ட சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன் எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்றேன். இல்ல பிரபு, எங்க அம்மா வேற எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ அப்படியானாக்கா பிரபு என்ன பண்ணணும், அந்த எக்ஸஸ் என்கிட்ட கொடுக்கணும். என்ன எக்ஸஸ்? நீங்களே பாருங்க பிரபு, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, வந்து அவருக்கு அந்த கதவு திறக்கணும். ரைட் தானே? அப்ப கதவு திறந்து நான் போய் பாக்குறேன், ஓ ஆமா பிரபுடைய அம்மா அவ்வளோ உயர்ந்த குணத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்போ இதே போல இந்த அஸ்தாங்க யோகிகளுக்கு வந்து இப்படி அவன் பயிற்சி பண்ணாலும் ஒரு பக்தருடைய கருணை மூலியமா அந்த எக்ஸசை வந்து பக்தர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த எக்ஸசை அந்த எக்ஸசை பக்தர் கொடுத்தானாக்கா அதற்கப்புறம் வந்து அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து சீர் பண்ண முடியும் என்று இங்க சொல்றது. அப்போ இந்த அஸ்தாங்க யோகத்துல பயிற்சி பண்றவன் வந்து அவனுடைய தகுதிகளை வந்து நம்ம இங்க பார்க்கலாம். முதல்ல என்ன தகுதினாக்கா, அந்த காலே தூ புருஷா, அவனுடைய கடைசி காலத்துல வந்து அவன் வந்து மரணத்துக்கு பயப்படக்கூடாது. அப்புறம் வந்து அவன் வந்து இந்த எல்லா பற்றையும் வந்து அவன் வந்து வெட்டி எறிய வேண்டும். இதை செய்யறதுக்கு அவன் என்ன செய்யணும்னாக்கா அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணணும் என்று இங்க நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த காலே தூ புருஷா ஆகதே கத சாத்வசா சிஞ்சத் அசங்க சாஸ்திரேனா ஸ்பிருஹம் தேஹே நுயே சதம் அப்படின்னு வந்து எங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்கே சொல்றாரு. பிரபுபாதர் அந்த புறப்பாட்டுல வந்து சொல்றாரு, an intelligent person must be prepared for this and must try the best type of body in the next life. பிரபுபாதர் சொல்றாரு, this matter will be broadly discussed, but as the change of the body is concerned, one must prepare now for the next life அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய அந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்றை முதல்ல வந்து வெட்டி எறிய வேண்டும் என்று வந்து இங்க அந்த கருத்தை வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாரு. Therefore பிரபு சொல்றாரு, one has to change the aspiration during the course of this present body. அப்ப அவனுடைய இந்த வாழ்க்கையில அவன் வாழும் பொழுது அவனுடைய நோக்கத்தை வந்து அவன் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். பௌதிக தரமான வாழ்க்கையாக இல்லாமல் அவன் வந்து உயர்கதியை அடையறதுக்கு பாதைகளை வந்து அவன் வந்து தேட வேண்டும். அப்போ பரிஷித் வந்து இப்ப யோசிக்கிறாரு, அப்படின்னா இப்ப என்ன இந்த அஸ்தாங்க யோகத்துடைய ப்ராசஸ் அப்படின்னு பரிஷித் யோசிக்கும் பொழுது சுகதேவ கோஸ்வாமி அந்த 8 ப்ராசஸை இப்ப நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்ப இந்த அஸ்தாங்க யோகத்துல நம்ம பின்பற்றி முதிர்ச்சி அடையணும்னாக்கா முதல்ல ஜட பற்று வந்து நம்மளுக்கு வந்து வெட்டி எறிய வேண்டும். நம்மளோட குவாலிஃபிகேஷன் அது. அவன் அதனாலதான் அவன் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியுது அவனுடைய. உங்களுக்கு தெரியும் தானே, நம்ம யாரு? ஆத்மா. நம்ம ஆத்மாவோட பேர் என்ன? 2 ஆத்மா இருக்குது. ஒண்ணு என்ன ஆத்மா? ஜீவாத்மா. அணு ஆத்மா, விபு ஆத்மா, 2 தான் ஆத்மா. இப்ப இந்த ஆத்மா எங்க இருக்குது? இதயத்துல இருக்குது. ஆத்மாவுக்கு உடம்பு இருக்குதா? இருக்குது. என்ன உடல்? இது என்ன பாடி? கிராஸ் பாடி. அப்ப ஆத்மா எந்த பாடியில இருக்கு? சப்டல் பாடியில இருக்குது. சப்டல் பாடினா என்ன? மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ. இது எல்லாமே வந்து அவன் வந்து இந்த கிரமமுக்தியில போகும்போது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ரொம்ப வினோதமாக இருக்கும் இந்த சுகதேவ கோஸ்வாமி எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா. பட் எனிவே, அப்ப இந்த சப்டல் பாடி எங்க இருக்குது? ஜீவாத்மாவுக்கு எப்பொழுதுமே உடல் தேவைப்படுது. இந்த சப்டல் பாடியை வந்து அதை பிடிச்சிட்டு இருக்கு. இந்த சப்டல் பாடிக்கு வெளியில தான் இந்த கிராஸ் பாடி இருக்குது. ஏன் சப்டல் பாடி தேவைப்படுதுனாக்கா இந்த கிராஸ் பாடியை தூக்கிட்டு அதை அடுத்த பிறகு போக முடியாது. இந்த சப்டல் பாடியில நீங்க என்ன நினைச்சு கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் சி எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மைண்ட் இன்டெலிஜென்ஸ். ரைட்டா? அப்ப சாகும் பொழுது அந்த இம்ப்ரெஷன் தான் உங்களுக்கு வந்து வெளியில வரும். ஒரு இந்த கம்ப்யூட்டரே அறிவு இருக்கு பிரபு. என்ன அறிவு இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு எந்த டாக்குமெண்ட் நீங்க அடிக்கடி திறக்கணும் அந்த டாக்குமெண்ட் தான் காமிக்காது.
எந்த வெப்சைட் நீங்க அடிக்கடி அப்ப சுருக்கமா நம்ம என்ன பேச போறோம்னாக்கா, இந்த ஜீவாத்மாவை காப்பாத்துறதுக்கான ஒரு செக்ஷன் இருக்குன்னா, அவன் வந்து அஸ்தாங்க யோகி. அவன் பயிற்சி பண்ற முறை என்னது? அஸ்தாங்க யோகம். அந்த அஸ்தாங்க யோகம் எப்படி பயிற்சி பண்ணி அதுல இருந்து பெர்ஃபெக்ஷன் எப்படி இப்ப பக்தர்கள் வாழ்க்கை பெர்ஃபெக்ஷன் எப்படி அடையிறது? எம் எம் வாபீஸ்வரன் பாவன் திஜந்தி அந்த கலேவரம் தம் தமை வைத்தி கௌந்தேயா சதா தத் பாவிதா அந்த கால சமாமேவா ஸ்மரன் முக்த கலேவரம். ரைட்டா? கடைசி காலத்துல ரஜினிகாந்த் நினைச்சா மோசமா போச்சு. கடைசி காலத்துல யாரு நினைக்கணும்? கிருஷ்ணரை நினைக்கணும். கிருஷ்ணரை நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பாவீங்க? அடுத்தது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிறவை கிடைக்கும் நம்மளுக்கு வந்து. அதே போல அது நம்மளுடைய ப்ராசஸ். நம்மளுடைய ப்ராசஸோடைய சாதனா என்னது? பக்தி. நம்மளுடைய சாத்தியம் என்னது? பகவான். அப்ப இவனுடைய சாதனா என்னது? அஷ்டாங்க யோகம். இது வேற வேற ப்ராசஸ் விளக்குறாங்க அவங்க வந்து. புரியுதுங்களா? புரியுது. இது வேற ப்ராசஸ். அஷ்டாங்க யோகம் என்றது பகவானை அடைவதற்கு இதுவும் ஒரு ப்ராசஸ், இதுவும் ஒரு வழி. ஆனா இது வந்து பெர்ஃபெக்ஷன் கிடையாது. இம்பர்சனல் பிரம்மன் இல்ல. பிரபா சொல்றாரு, சும்மா நம்ம வந்து ஒரு ஒயிட் ஆப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து பாகவதா ஸ்கூல்ல அக்செப்டபிள் இல்ல. பிரபா சொல்ற வேடிக் ஸ்கிரிப்சர்ல அதெல்லாம் நாட் அக்செப்டட் சொல்றாரு. தியானம்னாலே பகவானுடைய ரூபத்தின் மீது தான் இருக்கணும். ஒண்ணு விராட ரூபம், இல்லைன்னா பரமாத்மா. ஆமா. இப்போ நீங்க உதாரணத்திற்கு விராட ரூபத்தை அவன் தியானம் பண்ணும்போது அவன் என்ன ரிலேஷனுக்கு வரான்? இது என்ன பகவானுடையது. அப்போ அவன் அடுத்த நாளே பரமாத்மாவுக்கு போறான். பரமாத்மா தியானம் பண்ணும்போது இது என்ன பகவான் என்று நினைச்சு தியானம் பண்றான். இப்ப நீங்க ரைட் அடிச்சு தியானம் பண்ணீங்கன்னா எது உங்களுக்கு பியூரிபிகேஷன் கொடுக்கும்? ரைட்டா? அவன் மேட்ச் தான் பண்ண போறான். ஓகே ஓகே. ஆமா ஆமா, நம்ம யாரையும் குறை சொல்லல. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாருனாக்கா, பிரபு நாங்க அந்த கொட்டேஷன் அனுப்பிவிடுறேன் கமலகந்த பிரபு, நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பாருங்க, ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டேன், அது படிங்க. என்ன பிரபா சொல்லியிருக்காரு, ஃபோர்த் கேண்டோல வந்து பிரபா விளக்குறாருன்னு நினைக்கிறேன். அழகா விளக்கி இருப்பாரு பாருங்க. அது ஏன் வந்துச்சுன்னு சொல்றாரு. நான் சொல்ல படிங்க. அப்போ அப்புறம் கிளியரா சொல்றாரு, எந்த வேடிக் ஸ்கிரிப்சர்லயுமே இது ஒரு இல்லாத விஷயம். யாரு உருவாக்குறா? மாடர்ன் பீப்புள்ல. அப்ப பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்க இந்த ப்ராசஸை கடைபிடிச்சு நீங்க பியூரிபிகேஷன் அடையறதுக்கு தான் இந்த விராட ரூபத்தை தியானம் பண்ண சொல்றோம் நம்ம. மெடிடேட் பண்றோம். பிரபு கேக்குறாரு, அஸ்தாங்க யோகத்தினால பக்தி கிடைக்குமா? இப்போ நம்ம என்ன பிரச்சாரம் பண்றோம்னாக்கா, பக்தியை சார்ந்துதான் எல்லா யோக முறைகளும் வந்து இருக்குது. மற்ற யோக முறைகள் இல்லாமல் பக்தி மட்டும் போதும் நம்ம பிரச்சாரம் பண்றோம். ஆனா அஸ்தாங்க யோகி என்ன பண்றான்? அஸ்தாங்க யோகம் தான் வந்து நம்மளுடைய ஆங்கர் நினைக்கிறான். அவனுக்கு பக்தியை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அது அவனுக்கு இம்பார்ட்டன்டா தெரியாது. அது அவனுக்கு எப்படி எக்ஸஸ் கிடைக்கும்னாக்கா, சாது. பிரம்மாண்ட பிரம்மிதே கோனே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாத பக்தி லகவிதம். ஏடா சரி, மாமா என்ன சொல்றாரு? பக்தி பீஜம் கிடைக்கிறதுனாக்கா குரு கிருஷ்ண பிரசாதி பாயின்னு சொல்றாரு. அது நீங்க பல வகையை வியாக்கியானம் பண்ணலாம். குரு மூலியமா கிருஷ்ணர் கிடைக்கிறாரு, கிருஷ்ணர் மூலியமா குரு கிடைக்கிறாரு. ஏன்னா இவனுங்களுடைய கோல் என்னன்னாக்கா, இந்த சாயுஜ்ய முக்தி போய் பகவானுடைய மெர்ஜ் பண்றது. சோ அவங்களுடைய ப்ரீடாமினேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு என்னது?
பக்தி. ஆனா பக்தி செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து இந்த இந்த பிராணாயாமம் செய்யறது, ஆசனங்கள் போடுறது எல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம வேதிக் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. ரைட்? ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? பக்தியை நல்லா செய்ய முடியும். இந்த உடல் நல்லா இருந்து பகவானுக்கு ஒன்னும் அதிக பக்தி செய்யறதுக்கு. ஆனா அவன் எதுக்கு நினைக்கிறான்? அவனுடைய லிபரேஷனுக்கு தான் அவன் நினைக்கிறான். புரியுதுங்களா ப்ரோ? சோ நம்மளும் வந்து அஸ்தாங்க யோகியா அந்த ப்ராசஸ் வந்து என்னன்னாக்கா, எண்ட் ஆஃப் த டே நீங்க சமாதி அடையும் பொழுது பகவானை மீது லைட் இருப்பதுதான் அதனுடைய கோல் வந்து. அதுதான் நம்மளும் வந்து ஜபம் பண்ணும் பொழுது சமாதி என்ற நிலைக்கு போனோம்னா நம்மள ஆசைப்படுறோம். ரைட்டா? எந்த வகையான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம சேன் பண்ணோம். நம்மளுக்கு வந்து பெரிய ஆசை இருக்குது. ஆனா நம்ம கோலும் அவன் கோலும் டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு என்ன கோல்? நம்ம ஏன் சேன் பண்றோம்? கிருஷ்ணாவோட சாட்டிஸ்பாக்சனுக்காக சேன் பண்றோம். ஆனா அவனுடைய சாத்தியம் என்னதுனாக்கா இம்பர்சனல் லிபரேஷன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. anything else? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா 16, 17, 18, 19 நினைக்கிறேன். இந்த அஸ்தாங்க யோகத்துடைய விதிமுறைகளை வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு. முதல்ல கிரஹத் பிரவஜித்தோதீரா புண்ணிய தீர்த்த ஜலாப்ளுதா சுச்சோ விவிக்த ஆஷீனோ விதிவத் கல்பி ஆசனே. டிரான்ஸ்லேஷன். ஒருவன் இல்லத்திலிருந்து வெளியேறி போராட்டத்தை பயிர வேண்டும். அவன் புனித தீர்த்தத்தில் தினமும் நீராடி சரிவர தூய்மைப்படுத்தப்பட்ட தனிமையான ஒரு இடத்தில் அமர வேண்டும். ஓகே. இங்க வந்து 3 aspect வந்து அங்க சொல்றாங்க. யமா, நியமா, ஆசனா. நீங்க எழுதிக்கங்க, இதெல்லாம் உங்களுடைய நோட்ஸ். இதெல்லாம் முதல்ல என்ன யமா? யமா நியமனாக்கிற வந்து என்னது? செய்யறது, செய்யக்கூடாது. ரைட்டா? செய்யறது, செய்யக்கூடாது. அப்போ இங்க யமானா என்ன அப்படின்னாக்கா கிரஹத் பிரவர்ஜித்தோ தீரஹா. என்னன்னாக்கா என்ன யமா? வீட்டுல இருக்காத. என்ன சொல்றாரு? கிரஹத் பிரவர்ஜித்தோ தீரஹா, இல்லத்திலிருந்து வெளியேறி. முதல் குவாலிபிகேஷன். இப்ப நீங்க நினைக்கலாம், பிரபு நானும் அஸ்தாங்க யோகத்தை பயிற்சி பண்ண போறேன்னு நினைக்கலாம். ஒரு உத்தேசமா உங்களுக்கு எண்ணம் வந்துருச்சுனாக்கா முதல் குவாலிபிகேஷன் என்ன சொல்றாரு? அப்ப நீங்க கண்டிப்பா அந்த ப்ராசஸ் எடுக்க மாட்டீங்க. ஆனா இவன் எடுப்பான். ஏன்னா இவனுடைய கோல் வந்து என்னது? லிபரேஷன், இம்பர்சனல் லிபரேஷன். ஆரம்பத்திலேயே அவன் என்ன சொல்றாரு? குவாலிபிகேஷன் என்னக்கா இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்டை கட் பண்ணணும் அவன். அப்ப கண்டிப்பா வீட்டுல இருந்து வெளிதான் ஆகணும். வீட்டுல உட்காந்துக்கிட்டு எப்படி மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் கட் பண்ண முடியும்? முடியாது. முதல் யமானாலே என்னது? வீட்டுல இருந்து வெளியாக என்ன அர்த்தம்னாக்கா பிரபு மெட்டீரியல் அட்டாச்மெண்ட். யமா நியமா என்னன்னாக்கா தி வே ஆஃப் லைஃப். வே ஆஃப் லைஃப், அவ்வளவுதான் யமா நியமா. அப்போ முதல் அது. அப்ப நியமானாக்கா என்னது? என்ன நம்ம வந்து செய்யணும்னாக்கா புண்ணிய தீர்த்த ஜலாப்ளுதா, ரெகுலர்லி பாத். இதுதான் வந்து நியமா. அப்ப வீட்டுல இருந்து வெளியாகணும். ரெகுலர்லி குளிக்கணும்னாக்கா நம்ம தூய்மையாக உடல்களை வந்து வச்சுக்கணும் என்று. ரெண்டாவது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? சுச்சௌவிக்தோ ஆஷீனோ. என்ன பண்ணும்? சிட் டவுன் இன் சீக்ரெட் அண்ட் sanctified place அப்படின்னு வந்து எங்க பிரபுபாதர் சொல்றாரு. எங்க சொல்றாரு? சிட் டவுன் இன் லோன்லி பிளேஸ் dearly sanctified அப்படின்னு சொல்றாரு. கீதையில தியான யோகம் எத்தனாவது அத்தியாயம்? 6th சாப்டர்ல கிருஷ்ணன் வந்து இந்த அஸ்தாங்க யோகம் இதே தான் பேசுறாரா. சுச்சாவ் தேசே பிரதிஸ்தாபியம் அப்படின்னு வந்து, சுச்சாவ் தேசே சுத்தமான இடம், பிரதிஸ்தாபியம் உயர்ந்த இடத்துல உட்காரணும். அந்த ப்ராசஸ் வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. இதேதான் வந்து இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து இங்க சொல்றாரு. யமா பற்றுல இருந்து வெளியாகணும். வீட்டுல இருந்து வெளியாகு. நம்ம எல்லாருமே ஃபெயில். நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம். போக மாட்டோம். வீட்டுல இருந்து வெளியான வேலை விட்டுறணும். முடியாது. ஓகே, விட்டுருங்க. அப்புறம் அடுத்து சொல்றாரு ரெகுலர் குளிக்கணும். அதுவும் செய்யறது இல்ல. இப்ப சரியா குளிக்கிறது கஷ்டமா இருக்கு இப்பலாம். ஓகே. மூணாவது சிட். மாதாஜி சீக்கிரம் உண்மை மாதாஜி. டிவோட்டிஸ் நம்ம குடிக்கிறோம் சுடு தண்ணி தான். ஊருக்கு போனா முத கேள்வி ஹோட்டல்ல இட்டு இருக்க. முன்ன காலத்துல இந்தியாவுக்கு போனவங்க அங்கெல்லாம் சுடு ஹீட்டர் எல்லாம் கிடையாது. அப்பயே சுடுதண்ணி குடிக்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நீங்களுக்கு தெரியும் இந்த காயில் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த வாளியில கயிறு கட்டி போட்டு விருந்தாவெல்லாம் நீங்க கார்த்திகை மாசத்துக்கு போனா அந்த குளிர் தாங்க முடியாது. அந்த காயில் மாதிரி இருக்கிறது தண்ணியில போட்டு
3 முடக்கும் போது குளிச்சுட்டு வருவாங்க. அப்போ இந்த யமா நியமானாக்கா செய்யறது செய்யக்கூடாது என்னன்னாக்கா வீட்டுல இருந்து வெளியாகணும், ரெகுலர்லி குளிக்கணும். 3வது ஆசனானாக்கா நம்ம ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். இந்த ஆசனங்கள் உங்களுக்கு நிறைய ஆசனங்கள் எல்லாம் இருக்குது. இது 3ம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. அடுத்து 17வது ஸ்லோகம் பிரபு. கூறியவாறு அமர்ந்த பின் 3 பிரம்ம அக்ஷரங்களை ஆ உ இம் மனதில் நிலைக்க செய்ய வேண்டும். அதன் பின் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக பிரணவத்தை மறந்து விடாது இருக்கும் வகையில் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்ன சொல்றாருனாக்கா பிராணாயாமா. இதுதான் நம்ம இந்த மூச்சு பயிற்சின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலி இந்த மூச்சு பயிற்சிக்கு முன்னாடி யமா நியம ஆசனம் அதுல 3 நம்ம போட்டு அப்புறம் இந்த சுவாசங்களை சொன்ன மாதிரி இந்த பிராணங்களை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு வழியை நம்ம வகுக்க வேண்டும் என்று எங்க சொல்ற பிரபு அந்த ப்ரிப்போர்ட்ல சொல்றாரு. Mind or desire cannot be stopped, but to develop desire to function for spiritual realization, the quality of engagement by the mind has to be changed. பிரபு சொல்றாரு. மனசுல நீங்க சாகடிக்க முடியாது, அதெல்லாம் போலித்தனமான ஒரு பிரச்சாரம். யாருக்கு மனசு சாகடிக்க முடியுமா? நான் சொல்றேன் பிரபு, கமலகாந்த பிரபு, மனசெல்லாம் ஓரத்துல வச்சிருங்க, கிருஷ்ணரை மட்டும் நினைங்க அப்படின்னாக்கா மனசுலதான் நீங்க போய் கிருஷ்ணரே வைக்கணும். மனசை ஓரம் கட்டுறது எங்க ஓரம் கட்டுறது? சில பேர் சொல்லுவாங்க சைவம் சாப்பிடாதீங்க, மனசு சுத்தமா இருந்தா போதும். ரைட் தானே? எப்படி மனசு சுத்தமாகும்? நம்ம புலனின்பத்தில் நம்ம வாழும் பொழுது மனசு எப்படி சுத்தமாகும்? முடியாது. சோ அதான் இங்க பிரபுபாதம் சொல்றாரு. The mind is the pivot of the active organ senses. மனசு தான் இந்த உடலுக்கே ஒரு நங்கூரம் என்று சொல்றாரு. Such if the quality of thinking, feeling and willing is changed. இந்த திசைகளை தான் நம்ம மாத்த வேண்டும் என்று பிரபுபாதர் அங்க சொல்றாரு. இப்ப நம்ம 4 பார்த்துட்டோம். யமா நியமா ஆசனா பிராணாயாமா. அடுத்து பிரத்யாஹாரா. பிரபு என்ன ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாருனாக்கா இந்த ஓம் ஆவுமா இந்த பிரணவத்துலதான் அவங்க மெடிடேட் பண்றாங்கன்னு கேட்டா அந்த மெடிடேஷன் ப்ராசஸ் இன்னும் வரல. பிரத்யாஹாராவுக்கு அப்புறம் தான் அது வரும். சரிங்களா? இந்த ஆவுமா எதுக்குனாக்கா நம்மளுடைய பிரீதிங், நம்மளுடைய லைஃப் ஏரை ஸ்டடி பண்றதுக்கு. இதற்கு அப்புறம் தான் உங்களுடைய அப்ஜெக்ட் கோஷிக்கு வரும். பிரத்யாஹாராவுக்கு மேல பிரத்யாஹார தியாரணா தியான சமாதி. அடுத்து 18வது ஸ்லோகம். படிப்படியாக மனம் ஆன்மீக முன்னேற்றம் அடைய புலனுணர்விலிருந்து அதற்கு பின் இழுத்துக் கொள்ள வேண்டும். பிறகு புத்தியால் புலன் அடக்கப்பட்டுவிடும். ஜட செயலில் அளவுக்கு அதிகமாக ஆழ்ந்துள்ள மனதை முழுவத கடவுளின் பொங்கில் ஈடுபடுத்தி உன்னத உணர்வில் முழுமையாக அதை நடைபெறக்க செய்ய வேண்டும். ஓகே, இப்போ பிரத்யாஹாரானா என்னன்னாக்கா இங்க நம்ம என்ன சொல்றாங்கன்னாக்கா நம்ம இந்த பிராணாயாமம் செய்யறதுனால நம்ம காற்றெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்றதுனால அந்த காத்தின் மூலியமாக கண்ட்ரோல் பண்றதுனால நம்மளுடைய புலன்களை நாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதான் எங்க பிரபு சொல்றாரு. Gradually as the mind become progressively spiritualized, withdraw it from sense gratification. புரியுதுங்களா? அப்ப இந்த பிராணாயாமா இந்த பிரீதிங் இந்த ப்ராசஸை நம்ம இது பண்ணும் பொழுது சென்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து நம்ம குறைச்சிக்கணும். அதனுடைய நோக்கம் அதுதான். ஆனா இப்ப என்ன சொல்லி கொடுக்குறாங்க, சென்ஸ் என்ஜாய்மெண்ட் அதிகமாக செய்யறதுக்காகவே இந்த யோகா ப்ராசஸ் என்கேஜ் பண்றாங்க. பார்க்கலாம் அதெல்லாம். ஆனா ஆக்சுவலி சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ல இருந்து வெளியாகிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் என்று சொல்றாரு. அடுத்து பிரத்யாஹார தாரணா. பிரத்யாஹாரானாக்கா இந்த புலன்களில் இருந்து இந்த மனதை வெளியாக்கி கொண்டு வருவது. ஓகே, இப்ப புலன்களில் இருந்து மனசை வெளியாக்கி கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்த மனசை நீங்க எங்க திருப்பணும்? அதுதான் தாரணா. ஃபிக்ஸ் மைண்ட் ஆன் லார்ட்ஸ் ஃபார்ம். பிரபு சொல்றாரு, நீங்க பார்க்கலாம். The mind too absorbed in material activity can be engaged in service personality Godhead and become fixed in full transcendental consciousness. அவன் என்ன பண்ணணும்? புலன்களை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டு அந்த அந்த மனசை எங்க திருப்பணும்?
ஃபிக்ஸ்ட் இன் டிரான்ஸ்ஜெண்டர் கான்சியஸ்னஸ்னாக்கா பகவான் மீது அவன் வந்து அவனுடைய அந்த மனசை வந்து திருப்பணும். இதுதான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுது இங்கதான். அப்போ இப்ப இந்த பிரத்யாகாரா இது வந்து தாரணா. அப்ப நம்ம வந்து இதை செய்யும் பொழுது சமயத்துல நம்மளுக்கு வந்து ரொம்ப இங்க சொல்றாங்க சமயத்துல நம்மளுக்கு வந்து பரீட்சைகள்லாம் வந்து வரும். பார்க்கலாம். The mind too absorbed in material activities. ஏன்னா இந்த மனசுல வந்து நிறைய இம்ப்ரெஷன் இருக்குது. அந்த இம்ப்ரெஷன்லாம் நம்மளுக்கு வந்து வரும்பொழுது நம்ம எப்படி அது வந்து வெளியாக முடியும்? மனசா புத்தி சாரதி. இந்த புத்தியை வச்சு இந்த மனசை நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். புரியுதா இல்ல? புரியல கேளுங்க, நம்ம சுலோவா போலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் இதெல்லாம். அப்போ இந்த என்ன சொல்றாங்கனாக்கா, நீங்க இந்த ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது பிரத்யாகாரா செய்யும் பொழுது இல்லைன்னா நீங்க வந்து தாரணா செய்யும் பொழுது உங்களுடைய பூர்வீக இம்ப்ரெஷன்ஸ் நிறைய இருக்குது மனசுல. இன்னும் பியூரிபிகேஷன் அடையல. இப்பதான் ஜங்ஷன் வந்து வரும். அவன் பியூரிபிகேஷன் அடைஞ்சிட்டானா இல்லையானோ பியூரிபிகேஷன் அடையல. அந்த பியூரிபிகேஷனை வந்து அடையாத பொழுது அவன் வந்து என்ன பண்றான், இந்த மாதிரி சஞ்சலங்கள் வரும் பொழுது அவன் என்ன பண்ணும், மனசா புத்தி சாரதி, புத்தியோடைய அசிஸ்டன்ஸ், புத்தியோட அசிஸ்டன்ஸ்னாக்கா உதவியின் மூலியமாக அவன் வந்து இந்த மனசை கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அப்ப புத்தியோட அசிஸ்டன்ட் என்னது? பக்கத்துக்காரன் சொல்றது, டாக்ஸிக்காரன் சொல்றது அது இல்ல. புத்தியோடைய உதவினாக்கா சாஸ்திர ரீதியான ஞானம். புரியுதுங்களா? சோ அந்த ஞானத்தை வச்சு நீ புலன்களை எப்படி கட்டுப்பாடு பண்ணணும் என்ற அந்த நினைவுல நீ திருப்பியும் அதை வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டும். இது நீ வந்து கஷ்டப்பட்டாலும் நீ வந்து பயிற்சி மீண்டும் மீண்டும் பயிற்சி பண்ண வேண்டும் என்று தாரணா வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து 19வது ஸ்லோகத்துல நம்ம வந்து தியானா சமாதி, அது ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு விஷ்ணுவின் அங்கங்களின் மீது ஒவ்வொன்றாக முழு உடலை பற்றிய கருத்திலிருந்து விலகி விடாமல் நீர் தியானிக்க வேண்டும். இவ்வாறாக அனைத்து புலன் பொருட்களில் இருந்தும் மனம் விடுபடுகின்றது. வேறு எதை பற்றியும் நினைக்க கூடாது. பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவே பரம சத்தியமாக இருப்பதால் அவரில் மட்டுமே மனதால் பூரணமாக ஒத்து போக முடியும். ஓகே, இப்போ நீங்க பார்க்கலாம் இங்க தியானா சமாதி இது ரெண்டை பத்தியும் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து இங்க சொல்றாரு. நீங்க பாருங்க, முதல்ல தாரணா தியானா சமாதி. முதல்ல தாரணா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த தாரணாக்கு நீங்க வந்து வரும் பொழுது இங்கதான் வந்து உங்களுக்கு வந்து கேள்வி வரும், எனக்கு இன்னும் இந்த மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருக்குதா இல்லையான்னு. அப்போ உங்களுக்கு மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய ஆப்ஜெக்ட் என்னன்னாக்கா யூனிவர்சல் ஃபார்ம், விராட ரூபம். நம்ம மெட்டீரியல் கண்டாமினேஷன் அந்த யோகிக்கு இல்லைனாக்கா பரமாத்மாவை வந்து அவன் தியானம் பண்ண ஆசைப்படுறான். அப்போ இந்த தாரணா என்னன்னாக்கா பகவானுடைய ஜெனரல் ஃபார்ம் வந்து தியானம் பண்றது, அதான் தாரணா. தாரணா ஜெனரல் ஃபார்ம். Meditate on general form of the Lord. அதுக்கப்புறம் தியானா. தியானனா அவன் என்ன பண்றான், பகவானுடைய இல்ல பகவானுடைய ஈச் லிம்ஸ் வந்து அவன் மெடிடேட் பண்றான். ஏன்னா அவன் மெடிடேட் பண்றது வைட் இல்ல, அவன் மெடிடேட் பண்றது பரமாத்மாவை. அந்த பரமாத்மாவுடைய கை காலு, ஏன்னா அடுத்த சாப்டர்ல சுகதேவ சொல்ற அந்த பரமாத்மா இந்த மாதிரி தியானம் பண்ற யோகிகளுக்கு எப்படி காட்சி கொடுக்கிறாரு, எந்த சைஸ்ல வந்து ஆச்சாரியர் வந்து விளக்குறாங்க. அதை நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். சோ இந்த பரமாத்மா வந்து தாரணா என்பது வந்து ஸ்பெசிபிக் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி லார்ட். இப்ப மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருந்துச்சுனாக்கா அவன் என்ன பண்றான், எங்கே நிக்கிறான் ஒரு அளவுக்கு. ஏன்னா அவன் வந்து இந்த விராட ரூபத்தை இருந்து குடிச்சுட்டான். இல்லைனாக்கா அவன் வந்து தியான நிலைக்கு போறான். தியான நிலைக்கு போனானாக்கா பகவானுடைய ஒவ்வொரு லிம்ஸையும் அவன் வந்து மெடிடேட் பண்றான். அந்த மாதிரி மெடிடேட் பண்ணி அவனுடைய மனசை
எல்லாத்தையும் ஒரு நிலையாக கொண்டு வந்து முழு பகவான் மீது அவன் எழுத்தும் பொழுது அதுதான் சமாதி. அதுதான் இந்த தாரணா தியான சமாதி. அப்ப இந்த சமாதி ஒரு அஸ்தாங்க யோகி அடைஞ்சிட்டானாக்கா அவனுடைய பயணத்தை அவன் தொடங்கலாம். சமாதி வந்தாதான். இதுல இடையில ஃபெயில் பண்றதுலாம் வாய்ப்பு இருக்க. ஏன்னா சுகதேவ சொல்றாரு, முன்னாடி உன்னுடைய சம்ஸ்காரங்கள் அவங்களுடைய இம்ப்ரெஷன்னால மனசு அப்பப்ப உனக்கு வந்து ஓடும். அது புத்தி மூலியமா அது கொண்டு வான்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு வந்து ப்ராசஸ்ல இருந்து இருக்குது. அதனாலதான் தாரணால வந்து அவன் மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா அவன் வந்து தியானாக்கு போக முடியும். அவன் அங்கே நின்றான். பிரத்யாகாரால இருந்து அவனுடைய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அவனுக்கு வந்து. தாரணா என்பது தூய்மை அடையாத மனம் விராட ரூபத்தை பண்ணலாம் தியானிக்கிறது. அப்ப அவங்க மனசு வந்து தூய்மை அடையல, அப்ப அவங்க தியானத்துக்கு போக முடியாது. தியானம் பண்றாங்க, ஆனா அவங்க வந்து சமாதி அடைய முடியாது. சமாதி அடைய முடியாது. விராட ரூபத்தை தியானிக்கிறவங்க சமாதி நிலையை அடைய முடியாது. ஏன்னா விராட ரூபம்னா என்ன நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். விராட ரூபம்னாக்கா இமேஜினரி ஃபார்ம். இமேஜினரி ஃபார்ம்னாக்கா கற்பனை, ஆனா உன் இமேஜினேஷன். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த யூனிவர்சல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயம் தான் பகவானை உடலான்னு கேட்டா இல்லை. அவன் வந்து இது இப்படிதான் இருக்கும்னு இமேஜின் பண்றான். ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பகவானுடைய பகிரங்க சக்தி. பகவானுடைய ரிலேஷன் எல்லாமே வந்து அந்தரங்க சக்தியா தான் இருக்க வேண்டும். பகிரங்க சக்தியாக இருக்கக்கூடிய இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாம் பகவானுடைய உடலாக ஆக முடியுமா? முடியாது. அது இமேஜினேஷன். அதேதான் அதேதான், எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். அது ஏன் வந்து ஆச்சரிய விளக்குறாங்க அதையும். அது வர ஸ்லோகங்கள்ல 3 வாட்டி நம்ம பார்ப்போம் இந்த யூனிவர்சிட்டி செகண்ட் கேண்டோலி. ஏன் இந்த தூய்மை அடையாத யோகி, மனம் தூய்மை அடையாத யோகி எதுக்கு இந்த விராட ரூபத்தை வந்து அதை பார்த்து? ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ப்ரோபா சொல்றாரு, ஆச்சரியம் விளக்குறாங்க. ஏன்னா மனம் ஏன் தூய்மை அடையல? ஆசைனால. எது மேல ஆசை? ஜடத்து மேல, பௌதிக விஷயங்கள் ஆசை. அப்ப அந்த பௌதிக விஷயத்தை வந்து அவன் எங்க பாக்குறான்? இப்ப தியானம் பண்ணும் பொழுது எங்க பாக்குறான்? இப்ப அவன் என்ன தியானம் பண்றான்? விராட ரூபத்தை அவன் வந்து தியானம் பண்றான். ரைட்டா? அப்ப அந்த விராட ரூபத்தை வந்து பகவான் நினைச்சுக்கிறான்னு வச்சுக்கோமே. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? நான் அனுபவிக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த புருஷனுடைய ஒரு பாட்டு தான். அப்போ நினைப்பான், ஓகே இன்னைக்கு எனக்கு கார் வேணும். அவன் கார் நினைக்க மாட்டான். நான் அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு அவன் வந்து கார் நினைக்கிறான். அப்போ அவன் தியானம் பண்ண பாக்குறான், ஓ கார் இங்க இருக்குது, அப்ப கார் கொடுக்கறவரே தான். உதாரணத்துக்கு எனக்கு நிறைய பலம் வேணும் அப்படின்னு அவர் தியானம் பண்றாரு. ஆனா இரண்யகசிபுடைய கோல் வேற. அவன் வந்து லிபரேஷன் கிடையாது. அவன் வந்து ஹரியை வந்து எதிர்க்க வேண்டும்னா அவன் வந்து இது பண்றான். அதான் அவசரமா இருக்கான். புரியுதா? ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். ஆனா என்னன்னாக்கா இந்த டேர்ம்ஸ் தான், அந்த டேர்ம்ஸ் தான். இந்த விராட ரூபம் வந்து இமேஜினரி, கற்பனை தான், ஆனால் உண்மை. ஏன் உண்மைன்னு சொல்றேன்னாக்கா, you are authorized to meditate on that form as per ஸ்ரீமத் பாகவதம். ரைட்டா? பாகவதம் என்ன சொல்லுது? இந்த ஃபார்ம்ல நீ தியானம் பண்ணலான்னு சொல்றதுனால அது உண்மை. ஆனா அதுதான் பகவான் ரூபமானு கேட்டா இல்லையா, அது இமேஜினேஷன். அதான் ஃபார்ம் தான். அதுதான் பாகவதா ஸ்கூல். இல்ல இல்ல. ஏன்னா ஏன் இந்த விராட ரூபத்தை சொல்றாங்கனாக்கா, அவன் பியூரிபிகேஷன் அடைஞ்சு அவனும் அடுத்த நிலைக்கு போறதுக்கு தான் சொல்றாங்க. அப்ப ஒண்ணுமே இல்லாத அவன் தியானம் பண்ணா how he can get purification? புராண காலத்துல சில ரிஷிமார்கள்
கௌதம ரிஷி இப்ப அவங்க தியானம் பண்றாங்க. அப்ப அவங்க சிவபெருமான நோக்கி தியானம் பண்றாங்க, பிரம்மதேவரை நோக்கி தியானம் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி அதை எப்படி எடுத்துக்கொள்றது? அது வந்து அஸ்தங்க யோகமா இல்ல. இந்த யோக முறை வந்து இதுதான். அந்தந்த ரிஷிகள் வந்து அந்தந்த குணத்துக்கு ஏற்ப வந்து அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அந்தந்த குணத்துக்கு ஏற்ப அவங்க ரியாக்ட் பண்ணும் பொழுது அவங்களுடைய சுப்ரீம் வர்ஷிபல் பர்சன் மாறும். அவ்வளவுதான். ஏன் 18 புராணங்கள் இருக்கு? குணத்துக்கு ஏற்ற. சோ அவங்களும், ஏன்னா பிரம்மா வந்து இந்த பிரபஞ்சம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த குணத்துக்கு ஏற்பதானே வெளியாக்குறாரு ஒரு கட்டத்துல. சோ எந்தெந்த குணத்துல அவங்க இருக்கிறாங்களோ அவங்க கோல் வந்து அப்படி போகும். ப்ராசஸ் அதுதான். ஆனா அவங்க அதனால வந்து முக்தியை அழைக்கக்கூடியவன் வந்து முகுதன் மட்டும்தான். முக்தியை ஏன்னா அவங்களுடைய கோல் வந்து முக்தி கிடையாது. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கோல் வந்து இந்த சித்திகள் மீது. புரியுதுங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். உண்மையான அஸ்தாங்க யோகி யாருனாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆள வந்தாருடைய சீடர். அவர் பேர் வந்து குருவை காவலப்பன். அவருடைய பேரு. அவர் அஸ்தாங்க யோகி. அந்த யோக முறையை நாதமுனிகள் வந்து சொல்லி கொடுத்தாரு அவருக்கு. நீங்க பாருங்க, அந்த கதையில நீங்க வந்து பார்க்கலாம். யாமுனாச்சாரியர் தூணுக்கு பின்னாடி இருக்கிறாரு. குருவை காவலப்பன் பகவானை தியானம் பண்றாரு. அந்த பகவான் இந்த அஸ்தாங்க யோகியை விட்டுட்டு ஒரு பக்தியை கடைபிடிக்கக்கூடிய பக்தி யோகியை எட்டி பாக்குறாருனாக்கா இதுல நீங்க இந்த இதை பார்க்கலாம். இல்ல அப்படி இல்ல. என்னன்னாக்கா அந்த டிவோட்டிஸ்க்கு வந்து கிருஷ்ணர் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. இல்ல அவரு பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டாரு பிரபு. குருவை காலம் பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டாரு. என்ன சொல்றாரு? எப்பொழுதுமே என்னை ஆலிங்கனம் பண்ணக்கூடிய கண்ணன் சொல்லிட்டாரு அவரு. அப்படின்னா பகவானே தான் சொல்றாங்க அவங்க. சரி, பகவானுடைய அங்கங்கள். இந்த பகவானுடைய அங்கங்கள் பகவான் கிருஷ்ணருடைய சுரூபமா இல்ல பரமாத்மாவுடைய சுரூபம். பரமாத்மா வந்து இந்த டம் சைஸ்ல இருப்பாரு. அவருக்கு வயசு வந்து 15. எல்லாம் வர சொல்றேன். நாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் கன்சிடர் பண்ணிட்டாங்க. காவலப்பன் அந்த ஃபார்ம் தான். பரமாத்மா தான். நீங்க மெடிடேஷன் எடுத்துட்டாலே இந்த பக்தி நீங்க வந்தாதான் யூ கேன் கோ டு கிருஷ்ணா. ஆனா அவங்களுடைய கோல் வந்து டிஃபர் பண்ணும். குருவை காவலப்பன் கோல் வந்து அதுதான். எது? அது நாதமுனிகள் சொல்லி கொடுத்தாரு அவரு. நாதமுனிகள் சொல்றாரு இது 2 ப்ராசஸ் இருக்கு. யாருக்கு எது வேணும்னு கேட்கிறாரு. திவ்ய பக்தி இருக்கு, இன்னும் அஸ்தாங்க யோகம் இருக்கு. குருவை காவலப்பன் சொல்றாரு எனக்கு நீங்க இதை சொல்லி கொடுங்க சொல்றாரு. உய கொண்டார் சொல்றாரு எனக்கு இந்த பிரபந்தத்தை கொடுங்கன்னு சொல்றாரு. அதுதான் சுகதேவ கோஸ்வாமி சொல்லுவாரு. நான் இப்ப சொல்லக்கூடாது. சஸ்பென்ஸ், நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு பிரபு இதுல. ஏன்னா கிராவிட்டி ஆஃப் த மேட்டர், ரொம்ப டீப் பிலாசபி இதெல்லாம். நான் உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளா புரியுமோ அவ்வளவு சிம்பிளா சொல்றதுதான் நானும் முயற்சி பண்றேன். ஹோப்ஃபுல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இதை மாத்தனா நான் வந்து மாத்தி தான் சொல்ல முடியும் என்னால. சரி, பிரபுவோடைய கேள்வி. இந்த விஸ்வரூபம் அர்ஜுனன் பாக்குறாரு, துரியோதனன் பாக்குறான் கட்டத்துல. நான் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், பாண்டவத்துவ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப அந்த கதை ஞாபகம் வருது எனக்கு. துரியோதனனுக்கு அந்த காட்சி காமிக்கிறார் கட்டத்துல. இங்க ஒரு அஸ்தாங்க யோகிகம் வந்து காமிக்கிறார். இப்ப பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த விஸ்வரூபத்தோடைய கோல் என்னன்னாக்கா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் வந்து பார்க்க முடியும். அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். அங்கேயே வந்து குறிப்பா வந்து பீஷ்மர், துரோணர் சொல்றாங்கனாக்கா அந்த கதையை யார் சொல்றாங்க? யார் சொல்றா? யாருக்கு ரிகால் பண்ணுங்க. யாரு அந்த கதையை யாருக்கு சொல்றா? ஆக்சுவலி இல்ல, பகவத்கீதை.
அந்த கதையை யாருக்கு சொல்றா? இல்ல, சஞ்சயன். அப்போ சஞ்சயனுக்கும் திருதராசனுக்கும் தெரிஞ்சதை பத்தி அவங்க பேச முடியும். தெரியாத கமலகாந்தா கவுந்தைய பத்தி அவங்க பேச முடியாதாங்க, ஏன்னா திருதராசனுக்கு தெரியாது. அப்ப அங்க இன் ரிலேஷன் டு தி டிஸ்கஷன் தான் அவர் எடுக்கிறாரு. ஆனா யூனிவர்சல் ஃபார்ம்னா ஒண்ணுதான், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். பாயிண்ட் அதுதான். வெவ்வேறு நிலையில வெவ்வேறு ஆள் பேசும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்றாங்களோ அதை அவங்க ஒப்பிக்கிறாங்க. ஆனா கோல் ஒண்ணுதான், என்னது? பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். இது பாகவத்திலும் சொல்லப்படுது, கீதையிலும் சொல்லப்படுது. நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து 19. இப்போ வந்து அவன் வந்து சமாதியை அடைஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னாக்கா, இந்த 16, 17, 18, 19 நான் இந்த இதை வந்து கொஞ்சம் எழுதிக்கிறேங்க. 16வது ஸ்லோகத்துல வந்து யமா, நியமா, ஆசனா. ஏன்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுடைய சொந்த வேர்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க எழுதிக்கங்க. 17வது ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாரு? பிராணாயாமம். 18, 19ல பிரத்யாகார தாரணம். சாரி, 18வது ஸ்லோகத்துல வந்து பிரத்யாகார தாரணம், 19 தியான சமாதி. ஓகே, இதுதான் வந்து இந்த அஷ்டாங்க யோகத்துடைய ப்ராசஸ். அடுத்து 20வது ஸ்லோகம். 20 டிரான்ஸ்லேஷன். ஒருவனின் மனது ஜட இயற்கையின் ரஜோகுணத்தால் தொடர்ந்து காட்சிக்கும், இயற்கையின் தமோ குணத்தால் குழம்புவதற்கும் காரணமாகின்றது. ஆனால் விஷ்ணுவின் உறவால் அத்தகைய கருத்துக்களை ஒருவன் சீர்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறாக அவற்றால் உருவாக்கப்பட்ட அசுத்தங்களை களைவதன் மூலமாக அவன் சாந்தமடைகின்றான். இப்போ பரீட்சித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாருனாக்கா, ஆமா இதன் மூலியமா நீ வந்து உயர்கதி அடைய முடியும், ஆனா அந்த பாதை கஷ்டம்னு சொல்றாரு. ரஜஸ்தமோபியாம் ஆக்ஷிப்தம் விமுக்தம் மன ஆத்மனஹா. இந்த ரஜோகுணம் தமோ குணத்துடைய தாக்கத்தினால அது வந்து உனக்கு ஒரு தடையாக இருக்கும். மீண்டும் நீ வந்து விஷ்ணுவின் மீது உன்னுடைய கவனங்களை செலுத்தி நீ சரி பண்ணலாம். ஆனா இந்த பாதை என்பது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, வார்ன் பண்றாரு. ஏன்னா மனசு வந்து எப்படி குரங்கு, கையிலையும் வச்சுக்கோ, வாயிலையும் வச்சுக்கோ, பாக்கெட்லயும் வச்சுக்கோ, அதான் மனசு. அதுதான் வந்து இங்க சுகதேவ கோஸ்வாமி 20வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு, for a person whose mind is completely agitated, meditation on the Lord directly is not prescribed ன்னு சொல்றாரு. கலங்கமற்ற மனத்தில் இருக்கக்கூடியவன் நேரடியான மெடிடேஷன் இஸ் நாட் ரெக்கமெண்டட். The cause of agitation, the material world, becomes the object of meditation for this person. அப்போ அந்த ஆப்ஜெக்டே வந்து அவனுக்கு வந்து அவனுடைய இலக்காக ஆகிறது என்றதை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்க வந்து இப்ப வந்து இந்த யோகிகளை வந்து 2 வகையா பிரிச்சுக்குங்க. அப்பதான் நீங்க வந்து 21க்கு மேல போனீங்கன்னா நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஒரு வகையான யோகி நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். இந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து பயன்படுத்துறாங்க. முதல் கேட்டகரி என்னன்னாக்கா, யமா, நியமா, ஆசனா, பிரத்யாகார தாரணம். அந்த லெவலுக்கு போன உடனே அவனுக்கு மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கும் பொழுது அவனுக்கு மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருக்குதுனாக்கா அவன் என்ன பண்றான்? விராட ரூபத்தை கான்சென்ட்ரேட் பண்றான். அவனுக்கு மெட்டீரியல் கண்டாமினேஷன் இல்லைனாக்கா அவன் வந்து என்ன பண்றான்? பரமாத்மா தியானம் பண்ணி அவன் வந்து ப்ரோக்ரஸ் பண்றான். ஆமா. சோ இந்த இது அப்புறம் நம்ம பார்க்கலாம். நேரடியான முக்தி, கிரம முக்தி, இதெல்லாம் வந்து அடுத்த சாப்டர்லயா ஒரு பாரத ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்க்கலாம். 20வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். 20வது ஸ்லோகத்துல டிரான்ஸ்லேஷன் படிங்க. 20 ஒருவனின் மனது ஜட இயற்கையின் ரஜோகுணத்தால் தொடர்ந்து கிளர்ச்சிக்கும். அப்படின்னா என்ன சொல்றாருனாக்கா, இந்த முறை சுலபம் கிடையாது. இந்த முறை எந்த முறை? ஏன்னா இந்த ரஜோ தமோ குணத்துடைய தாக்கம் நிச்சயமா இருக்கும். ஆனா அது ஓவர் கம் பண்றதுக்கு விஷ்ணு ஆனா வார்னிங் இருக்குது உனக்கு. அப்ப பரிசீட்டுக்கே அந்த வார்னிங்னாக்கா
காமதேவதாசுக்கு முடியாது. அதான் ஆச்சரியம், அதான் விளக்குறாங்க. சோ பக்தி யோகத்திலே கோட்டை விடக்கூடிய கூட்டங்களாக இருக்கக்கூடிய நாமோ அங்க போக முடியாது. அந்த வழிமுறைகளை பார்த்தா நம்ம இலக்கும் அது கிடையாது. சரி, இலக்கு நல்லா இருக்கு பிரபு, அங்க போலாம், இங்கிருந்து ஆத்மா வெளியாவதா, சித்தி எல்லாம் கிடைக்குமே, தண்ணி மேல நடக்கலாம், சின்னதாகலாம், பேங்க் நகராக போலாம், எங்க வேணாலும் போலாமேனாக்கா பெர்ஃபெக்ஷன் அடைய முடியாது. ஏன்னா வீட்டை விட்டே வெளியாக முடியாது. ஸோ நம்ம ஃபெயில், டோட்டல் ஃபெயில் நம்ம அந்த ப்ராசஸ்ல. லாஜிக்லா. அடுத்த ஸ்லோகம் பிரபு சொல்றாரு, அந்த போன டெக்ஸ்ட் ப்ரிப்போர்ட்ல சொல்றாரு, pure devotees of the Lord knows the art of converting everything into spiritual existing by this service attitude சொல்றாரு. பக்தர்கள் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில திருப்புறாங்கன்னு பிரபு சொல்றாரு. டாஃப்டேல் பிரபு சொல்றாரு, வாதி ரூபாய் டாஃப்டேல் பார்த்து அரசே நினைவில் கொள்ளும் இம்முறையாலும் மிக சிறப்பு உடையதான பகவானின் உருவ அம்சத்தில் நிலைத்திருப்பதாலும் பகவானின் நேரான பாதுகாப்பின் கீழ் மிக விரைவில் ஒருவன் அவரது பக்தி தொண்டை அடைய முடியும். அப்பனா இங்க என்னன்னாக்கா, இந்த தாரணா ப்ராசஸை பத்தி ஆக்சுவலி அவன் இங்க பேசுறாங்க. அடுத்து 22. பாக்கியசாலியான பரிசுத்த மகாராஜன் தொடர்ந்து விசாரணை செய்தார். ஓ பிராமணரே, மனதை எப்படி எங்கு பதிய செய்ய வேண்டும் என்பதையும் எவ்விதத்தில் கருத்தை பதியும் படி செய்தால் ஒருவனால் மனதில் உள்ள அழுக்குகளை அகற்றி கொள்ள முடியும் என்பதையும் தயவு கூர்ந்து விளக்குவீராக. இப்போ பரிஷித் கேட்கிறாரு, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப பரிஷிட்டு 3 கேள்வி வருது. ரைட்டா? முதல்ல கேட்கிறாரு, யதா சந்தா யதே பிரம்மன். இந்த தாரணாவை பிரபாங்க சொல்ற டிரான்ஸ்லேஷன் நான் அதை படிக்கிறேன். ஓ ஃபார்ச்சுனேட் கிங் பரீட்சித், அதாவது ராஜோவாச்சன பரீட்சித் பேசுறாரு. Please describe in full detail how and where the mind has to be applied and how the conception can be fixed so that dirty things in a person's mind can be removed. அப்ப 3 கேள்வி கேட்கிறாரு. முதல்ல என்ன கேட்கிறாருனாக்கா, எப்படி இதை நாம தாரணாவை அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். அப்போ 1. 2வது கேட்கிறாரு, இந்த தாரணா ஆශ්‍රயா, இந்த தாரணாவுடைய கோல் என்னன்னாக்கா என்னன்னு கேட்கிறாரு. அதுதான் சுகதேவ கோசாமி அது பதில் சொல்லுவாரு. வர ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கலாம். 3வது கேள்வி என்ன கேட்கிறாருனாக்கா, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இந்த ரஜோ தமோ குணங்களால நம்மளுக்கு நிறைய தொந்தரவுகள், அதாவது மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ எப்படி சீக்கிரமா இந்த மெட்டீரியல் கண்டாமினேஷன்ஸை ரிமூவ் பண்ண முடியும் என்று இந்த 3 கேள்வி பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாரு. அப்படின்னாக்கா பரீட்சித் மகாராஜ் நேர கேப்பே இல்லாம கிளாஸ் கேட்டாலும் தெளிவா கேட்கிறாரு. ஏன்னா பாயிண்ட் எடுக்கிறாரு, ஒரு பாயிண்டா. he is very receptive audience. பிரபு கிளாஸ் கேட்டீங்க, புரிஞ்சா? பிரபு நல்லா பேசுனீங்க, என்ன சொன்ன? இது யாரு? நம்போ பரீட்சித் மகாராஜ் ஒரு பெரிய நல்ல ஒரு ரிசெப்டிவ் ஆடியன்ஸா இருக்குனால அவ்வளவு பேசிட்டாரு. 20 ஸ்லோகங்கள் சுகதேவ கோஸ்வாமி. அதுவும் இந்த மாதிரி மைக்க போட்டு வியாக்கியானம் பண்ணல, அந்த கருப்பொருளா சொல்லிட்டு போறாரு. அதுல ஒரு பிக் பண்ணி எனக்கு 3 கேள்வி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த 3 கேள்விதான் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். 1, இந்த தாரணா எப்படி நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்றது, எந்த போனஃபைட் தியானாශ්‍රயா எதன் மீது நம்ம கான்சென்ட்ரேஷன் வைப்பது, அப்போ இந்த பௌதீக தொந்தரவுகள் எப்படி நாம் தூய்மை அடைய முடியும் என்று இந்த 3 கேள்விகளை கேட்கிறாரு. அடுத்து 23. சுகதேவ கோஸ்வாமி விடை கூறுகின்றார். ஒருவன் ஆசனத்தை கட்டுப்படுத்தி யோக பிராயணா மூச்சடக்கம் முறையால் சுவாசத்தை கட்டுப்படுத்தி இதனால் மனதையும் புலன்களையும் அடக்க வேண்டும். அதன் பின் புத்தியை பயன்படுத்தி பகவானின் விராட் ரூபம் என்னும் அழைக்கப்படும் ஸ்தூல சக்திகளில் மனதை செலுத்த வேண்டும். நம்ம எப்பவுமே சொல்லிட்டேன், அதாவது இவன் அக்காம்ப்ளிஷ் பண்ணாத ஒரு யோகி. அந்த யோகி என்ன பண்ணணும், எதன் மீது அவன் சொல்லணும். சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, ஸ்தூலே பகவதோ ரூபேன்னு சொல்றாரு. அது பிறகு என்ன சொல்றாரு, ஸ்தூலே பகவதோ ரூபே, கிராஸ் ஃபார்ம் நினைக்கிறேன். ஸ்தூலமான ஜடத்தின் ரூபே
ரூபத்தில். அப்ப இந்த பெர்ஃபெக்ஷன் அடையாத யோகி சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, நாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்ககிட்ட இந்த டெக்ஸ்ட் இங்க வருது. என்ன சொல்றாரு, பெர்ஃபெக்ஷன் அடையாதவன் அவன் என்ன பண்ணணும், இந்த ஸ்தூலே பகவதே ரூபே, பகவானுடைய இந்த விராட ரூபத்தின் மீது அவன் வந்து மெடிடேஷனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும் என்று இங்க வந்து சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு கால் வந்து உனக்கு வந்து இந்த பௌதீக தொந்தரவுல வெளியாக முடியலன்னா நீ திருப்பி செக் பண்ணணும். எதையை? ஜிதாசனம், ஜீதஸ்வாசம், ஜீத சங்க ஜிதேந்திரியா. முதல்ல உன்னுடைய ஆசனத்தை, அடுத்து உன்னுடைய மூச்சு பயிற்சியை, அடுத்து வந்து யமானி ஏமானி. வீட்டுக்கு வெளியாட்டியா, நீ வந்து தமன் துங்கு பூத்துறாது வெளியாட்டியா, துங்கு பூத்துறாள் தான் இருக்கியான்னு கேட்கிற மாதிரி தான் கேள்விக்கணும். இன்னும் துங்கு பூத்துறாலே இருக்கனாக்கா துங்கு பூத்தான வெளியாயிரு. அப்போ இங்க என்ன கேட்கிறாருனாக்கா, இதெல்லாம் சரியா செஞ்சிருக்கியா? அப்ப இதெல்லாம் சரியா செஞ்சிருந்தனாக்கா அப்பனா உனக்கு இன்னும் பௌதிக கலங்கள் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணும், விராட ரூபத்தின் மீது நீ தியானம் பண்ணணும் வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. ஸ்தூலே பகவதே ரூபே அப்படின்னு சொல்றாரு. விஷ்ணு சங்கர் டாக்கூர் சொல்றாரு, those yogis cannot concentrate on the spiritual form of பரமாத்மா. நீங்க ஒண்ணுன்னு பார்க்கணும், பரமாத்மாவுடைய ஃபார்ம் என்ன ஃபார்ம்? ஸ்பிரிச்சுவல். 37 வரைக்கும் அந்த விராட ரூபத்தோடைய டிஸ்கிரிப்ஷன், எந்தெந்த லோகம் எது எது அவருடைய பிரதிநிதி. ஆனா அதான் உண்மையான்னு கேட்டா இல்லை, ஆனா உண்மை. ஓகே, 26. அதை உணர்ந்தவர்கள் விஸ்வரூபத்தினுடைய பாதங்களின் அடிப்பாகங்களில் பாதாள லோகங்கள் அமைகின்றன என்பதையும், குதிகால்களாக கால் விரகளாகவும் ராசத்தல உலகங்களும், கணுக்கால்களாக மகாதல உலகங்களும், அவருடைய கால்களாக தலாதல உலகங்களும் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து அறிந்துள்ளனர். ஓகே, 26வது ஸ்லோகத்திலிருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த 14 பிளானட்டரி சிஸ்டம் தான் இந்த விராட ரூபத்தோட ரெப்ரசன்டேஷன் என்றது வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்லுவாரு. நான் வந்து அந்த நோட்ஸ் கொடுக்குறேன், எழுதிக்கங்க. 26ல வந்து பாத்தாலா, ரசாதலா, மகாதலா, தலாதலா. 26ல பாத்தால நீங்க படிச்சாலும் உங்களுக்கு புரியும். பாத்தாள லோகம், ரசாதல லோகம், மகாதல லோகம், தலாதல லோகம். பாத்தாள லோகம் என்னன்னாக்கா பாட்டம் ஆஃப் த ஃபீட், ரசாதல வந்து ஹீல்ஸ் அண்ட் டோஸ், மகாதலா வந்து ankles, தலாதலா வந்து ஷேங்க்ஸ். இதுதான் வந்து அதாவது பகவானுடைய அந்த லோவர் ஃபுட்டை பத்தி வந்து இங்க பேசுது. 27வது ஸ்லோகத்துல சுத்தலா, வித்தலா, அதலா, மகாதலா, புவர் என்ற இந்த 5 லோகங்களை பத்தி பேசுது. சுதலா பகவானுடைய முட்டி, அப்புறம் வந்து வித்தலா அவருடைய லோவர் பார்ட் ஆஃப் த தை, தொடையோடைய கீழ்பகுதி. அதலா மேல் பகுதியோடைய தொடைகள். மகாதலா அவருடைய ஹிப்ஸ்னா இடுப்பு. புவர்னாக்கா அவருடைய தொப்புள். அடுத்து 28வது ஸ்லோகத்துல ஸ்வர்கா, மகர்லோகா, ஜனலோகா, தபோலோகா, சத்தியலோகா. அப்ப ஸ்வர்கலோகா அவருடைய மார்பு, மகர்லோகா அவருடைய கழுத்து, ஜனலோகா அவருடைய முகம், தபோலோகா அவருடைய நெத்தி, சத்தியலோகா அவருடைய தலை. இதுதான் பகவானுடைய இந்த விராட ரூபத்துடைய ரிப்ரசன்டேஷன் என்று இங்கே வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்க விளக்குறாரு. சோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா பரவாயில்ல, இது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதாதீங்க, நான் வேணா சம்மரைஸ் பண்ணி நான் அனுப்பி விட்டுறேன், நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கேன். என்ன நான் ரொம்ப சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ஆக்சுவலி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க பிக் பண்ணலாம், பட் எனிவே நான் டைம் இருக்கும்போது கம்பைல் பண்ணி அனுப்பி விட்டுறேன். அடுத்து நீங்க பார்க்கலாம் 29ல இருந்து 37வது ஸ்லோகம் வரைக்கும் பகவானுடைய இப்போ அந்த விராட ரூபம் என்பது வந்து என்னத்துக்கு ஒப்பிடுறாங்க? விராட ரூபம் வந்து பகவானுடைய ஒரு தோற்றத்துக்கு ஒப்பிட்டாங்க. அவருடைய காடு, அவருடைய நெத்தி, தொடை, ஜெனரல். அப்போ ஒரு லிம்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. 29வது ஸ்லோகத்துல பகவானுடைய கைகள்
இந்திரனை தலைமையில் இருக்கக்கூடிய தேவர்கள், பகவானுடைய காது, திக் தேவதைகள், பகவானுடைய கேட்கக்கூடிய ஒண்ணு காது இருக்குது, இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட், சென்ஸ் ஆப்ஜெக்ட், கேட்கிற சக்தி இருக்குது. அது வந்து சவுண்ட், பகவானுடைய நோஸ்ட்ரில்ஸ்னா சுவாச மூக்கு, மூக்கு வந்து அஸ்வினி குமாரர்கள். அப்புறம் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆர்கன் ஃபார் ஸ்மெல்லிங், அது வந்து ஃப்ராக்ரன்ஸ். அவருடைய வாய் வந்து நெருப்பு. 30வது ஸ்லோகத்துல அவருடைய கண்ணு என்னன்னாக்கா, இப்ப கண்ணு இருக்குது, கண்ணு இருக்கிறவனுக்கெல்லாம் கண் பார்வை தெரியுதான்னு கேட்டா இல்ல. கண்ணு இருந்தாலும் குருடன் இருக்கிறான், ஏன்னா அந்த கண் பார்வைக்கு சக்தியை வந்து இழந்துடுறான். ரைட்டா? அதே போல இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, பகவானுடைய ஐ பீட்ஸ், ஐ பால்ஸ், ஐ ஹீல்ஸ் எல்லாமே வித்தியாசமா வைக்கிறாங்க. ஒண்ணு வந்து சூரிய தேவர், ஒண்ணு வந்து பகல், ஒண்ணு வந்து இரவு. அவருடைய இந்த புருவத்துடைய அசைவு வந்து பிரம்மாவுடைய லோகம். அவருடைய நாக்கு வந்து ருசி. 31வது ஸ்லோகத்துல அவருடைய ஜாஸ் ஆஃப் தி பல்லு வந்து யமா. நீங்க திருப்பி ரிகால் பண்ணலாம், பகவத்கீதையில சஞ்சயன் வந்து திருதரா சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அர்ஜுனன் வந்து என்ன காட்சியை பாக்குறாருனாக்கா, பகவானுடைய ஒரு மூளையில பீஷ்மர் துரோணர்களை இந்த பற்களால் நசுக்கப்படுகிறது என்று ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ரைட்டா? அப்ப நீங்க பார்க்கலாம், சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாருனாக்கா, ஜாஸ் ஆஃப் டீத் எதை ரிப்ரசென்ட் பண்ணுதுனாக்கா யமாவை சொல்றது. சோ தி யூனிவர்சல் ஃபார்ம் இஸ் ஒன். நீங்க ஆச்சரியம் விளக்குறாங்க. பகவானுடைய சிரிப்பு என்னது? இங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். பகவானுடைய சிரிப்பு மாயான்னு சொல்றாரு. இது வந்து நீங்க படிக்கலாம், 31வது ஸ்லோகத்துல இருக்கு. பகவானுடைய கிளான்ஸ் வந்து சம்சாரா. அப்புறம் வந்து அவருடைய முடி, அவருடைய மூச்சு காற்று எல்லாமே இருக்கு. 37வது ஸ்லோகம் வரைக்கும் நான் உங்களுக்கு கம்பைல் பண்ணி நான் நேரம் இருக்கும்போது உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்களும் டைம் இருந்தா இந்த பிரபுபாதருடைய டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்க படிங்க. சோ இப்போ இந்த விராட ரூபத்தோடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து இங்க கொடுத்துட்டாரு. அப்ப இந்த மெட்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கக்கூடிய அந்த யோகி இந்த விராட ரூபத்தின் மீதுதான் வந்து கான்சென்ட்ரேஷனை செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து இங்க நம்ம வந்து இது வரைக்கும் பாக்குறோம். 38ல சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, ஏற்கனவே பரிஷித் வந்து 3 கேள்வி கேட்கிறாரு. இந்த பௌதீக கலக்கங்கள் வந்து நம்ம வந்து எப்படி சீக்கிரமா வெளியேற முடியும், ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், அந்த விராட ரூபத்துடைய இதெல்லாம் பத்தி கேட்கிறாரு. அப்ப 38ல சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு டிரான்ஸ்லேஷன், இவ்வாறாக முழுமுது கடவுளின் பிரம்மாண்டமான ஸ்தூல ஜட தோற்றத்தை உமக்கு நான் விளக்கியிருக்கிறேன். முக்தியை மிகவும் விரும்பும் ஒருவன் தன் மனதை பகவானின் இந்த உருவத்தின் மீது பதிய செய்வான். ஏனெனில் ஜட உலகில் இதைவிட அதிகமானது வேறொன்றும் இல்லை. ஓகே, நான் இருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது பியூரிபிகேஷன் அடையாத யோகி இந்த விராட ரூபத்தை தியானம் பண்றான். ஏன்னாக்கா அவனுக்கு ஒன்னும் ஆசை, அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா அனுபவிக்கணும்னு ஆசைப்படும் போது, அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது அவன் என்ன பாக்குறான், இதெல்லாம் இந்த புருஷனுடைய ஒரு தோற்றம் தான் நினைச்சு அவன் பியூரிபிகேஷன் அடைந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறது எது? அவனுடைய சம்ஸ்காராஸ். சம்ஸ்காரம்னாக்கா இம்ப்ரெஷன், இந்த விராட ரூபத்தை தியானிக்கக்கூடிய கெபாசிட்டி. ஆனா இதோட வேற பியாண்ட் உயர்வு இல்லைன்னு நினைக்கிறான். அவன் பியூரிபிகேஷன் அடையிற வரைக்கும் இது கிராஜுவல் ப்ரோக்ரஸ் தானே அவனுக்கு. ஏன்னா அவன் இதோட உயரமா அவன் இருக்குன்னு நினைச்சா அவன் வந்து இங்க வரமாட்டான். ஆக்சுவலி நெக்ஸ்ட் சாப்டர்லயும் சுகதேவ கோஸ்வாமி எதான் சொல்லுவாரு, இந்த இந்த மார்க்கத்துல கிரம மார்க்கத்துல போறவன் வந்து அவனுக்கு வந்து அனுபவிக்கணும், இந்த இம்பர்சனல் பிரம்மனுடைய மெர்ஜ் பண்ணதுக்கு முன்னாடி அனுபவிக்கணும்னு ஆசை இருந்துச்சுனாக்கா அந்தந்த பிளான்ல கொஞ்சம் தங்குவான். ஆனா இன்னொருத்தர் இருக்கான் தெரியுமா, நேராடி போறவன், அவன் ஓகே. சாமானியம் வந்து இவனுக்கு தங்கிட்டு போறதுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குமா, அதெல்லாம் வந்து நம்ம வரும்போது பார்க்கலாம். தியானம் செய்யறதுனால, தியானம் செஞ்சு அவனுக்கு வந்து இன்னும் கலங்கங்கள் இருக்கா இல்லையா அவன் டெஸ்ட் பண்ணும்போது பாதையை எடுக்கும் பொழுது இதெல்லாம் அவனுக்கு வரும். தியானம் பண்றான், ஆனா வந்து தூய்மை அடையல, சமாதி அடையல, உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்ப அந்த கிரகத்துக்கு போறான், அந்த கிரகத்துக்கு போவான். இல்லைன்னா
அவன் வந்து இந்த அல்டிமேட் கோலை வந்து அவன், ஏன்னா இந்த கிரம மார்க்கத்துல வந்தாலே அவன் வந்து இந்த பாத்துல போறான், நேரடியா போக மாட்டான் வந்து. ஸோ அவன் ஸ்டாப் பண்ணி போறதுக்கு அவனுக்கு வந்து அந்த லைசன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவனுக்கு இருக்கு. அடுத்து 39 கடைசி ஸ்லோகம். ஒரு சாதாரண மனிதன் அவன் காணும் கனவுகளில் ஆயிரக்கணக்கான தோற்றங்களை சிருஷ்டிப்பதை போலவே பல்வேறு தோற்றங்களில் தம்மை விரித்துக் கொள்பவரான பரமபுருஷரின் மீது மட்டுமே ஒருவன் தன் மனதை பதிய செய்ய வேண்டும். ஒன்றேயான சர்வானந்த மெய்ப்பொருளின் மீது மட்டுமே தன் மனதை ஒருவன் பதிக்க வேண்டும். இல்லையெனில் ஒருவன் தவறாக வழிநடத்தப்பட்டு தனது இழிவுக்கு தானே காரணமாகி விடுகின்றான். Okay, one should concentrate his mind upon the Supreme Lord, who alone distributes himself in so many manifestations. This ordinary person creates thousands of manifestations in a dream. இப்ப கனவுல ஆயிரம் காட்சியை நம்ம பாக்குறோம், எல்லாம் உண்மையா? கனவுல நான் வந்து பெரிய பணக்காரனா இருப்பேன், நான் வந்து ஒரு பெரிய ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு பேர் வந்து கூலிங், அந்த கிராமத்துக்கே நான் தான் ராஜான்னு நான் கனவு இருக்கும். எந்திரிச்சு பார்த்தா அங்க வேலைக்கு போன கிளாங்கு, அப்ப நான் ராஜா இல்ல. அது வந்து ஒரு இமேஜினேஷன். இதுதான் வந்து ஆச்சாரியர்கள் வந்து வளர்க்குறாங்க. பிரபுபாதர் அந்த புறப்பாட்டை முடிக்கும் போது சொல்றாரு, இன் திஸ் வேர்ஸ் process of devotional service is indicated by Sukadeva Goswami. ஏன்னா பிரபுபாதருடைய நம்ம அது ஓவர்விலே பார்த்தோம், பிரபுபாதருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா எந்த டெக்ஸ்ட் வந்தாலும் அவர் டிவோஷனல் சர்வீஸை வந்து அவர் வந்து எப்படியாச்சும் எம்பசைஸ் பண்றதுதான் பிரபுபாடைய கோல். அது அப்படிதான் அவர் ரிலேட் பண்ணுவாரு. அவர் சொல்றாரு, he tries to impress upon us that instead of diverting our attention to several branches of self-realization, we should concentrate on the Supreme Lord. Worship and with object of realization, worship and devotion என்று அங்க வந்து பிரபுபாதர் வந்து அங்க சொல்றாரு. ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாருனாக்கா, முதல்ல கிரகமேதியை போல நாம் வாழக்கூடாதுன்னு சொல்றாரு. கிரகமேதினாக்கா செல்ஃப் சென்டர்ட், சுயநலமா வாழக்கூடாது நம்ம முதல்ல சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, இந்த பக்தி தான் வந்து அந்தே நாராயண ஸ்மிருதி தான் வந்து உயர்ந்த ஒரு ப்ராசஸ். அப்ப பரிசிட்டு என்ன சொல்றாரு, நீங்க சொல்றதுலாம் சரிதான், எனக்கு 7 நாள் தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது சுகதேவ சொல்றாரு, 7 நாள் தேவையில்லை, ஒரு நொடி போதும், யாரை போல, கத்வாங்கனை போல அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ இந்த ப்ராசஸ், இந்த அஸ்தாங்க யோக ப்ராசஸ் எடுக்கக்கூடியவன் அவனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பௌதீகத்தை பற்றி வந்து வெட்ட வேண்டும். அந்த வெற்றத்துக்கான பயிற்சி தான் இந்த அஸ்தாங்க யோகம். அவனுடைய கோல் என்னன்னாக்கா இம்பர்சனல் பிரம்மனுடைய மெர்ஜிங். அப்போ அந்த அஸ்தாங்க யோகம் என்னன்னாக்கா இந்த 8 அங்கங்கள் இருக்கக்கூடிய இந்த யோகம், யமா நியமா ஆசனா பிராணாயமா, அதுக்கப்புறம் பிரத்யாகாரா தாரணா தியான சமாதி, 8 அங்கங்கள். அப்போ 5வது நிலைமைக்கு வந்த உடனே அவனுக்கு வந்து இன்னும் களங்கங்கள் இருந்துச்சுனாக்கா அவன் வந்து என்ன பண்ணணும், இந்த விராட ரூபத்தை தியானம் பண்ணணும். இல்லைனாக்கா அவன் தியான சமாதி அடைஞ்சு அவன் வந்து உயர்நிலைக்கு போகலாம். ஒரு காலம் முடியலனாக்கா இந்த 5, 6வது நிலையிலேயே வந்து அவன் வந்து இந்த விராட ரூபத்தை வந்து தியானம் பண்ணணும். இந்த விராட ரூபம் என்னது, மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். அது உண்மையான்னு கேட்டா இல்ல, இமேஜினேஷன். ஆனால் உண்மை. ஏன் உண்மைனாக்கா, நீங்க வந்து அதன் மீது தியானம் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது. ஆனா அதுதான் பகவானுடைய சச்சித் ஆனந்தமான விக்கிரகமான்னு கேட்டா கிடையாது. அதனால அது இமேஜினேஷன். அது மேல அவன் தியானம் பண்ணும்போது அவன் என்ன பாக்குறான், இந்த 14 பிளானட்டரி சிஸ்டமே வந்து பகவானுடைய உடல்ல இருக்குது. தேவர்கள் எல்லாம் வந்து அங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பை நான் சொல்லிடுறேன். இந்த விராட புருஷ ரூபத்துல அவன் வேற என்னத்தை பார்த்தான். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு வந்து நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கி தூங்கணும்னு ஒரு ஆசை இருக்குனாக்கா, அந்த ஆசையை நான் திருப்தி பண்றதுக்கு நான் எங்க போவேன், அந்த ஹோட்டலுக்கு போவேன். போயிட்டு அது எப்படி நான் திருப்தி பண்ணிக்குவேன், என்னுடைய எப்படி இல்ல இப்ப எனக்கு அந்த பணம் இல்லை, கடன் வாங்கியாச்சும் போயிரும் பிரபுனே. பணத்தை பத்திலாம் பேசாதீங்க, கடன் வாங்கியாச்சும் போயிடுவான் மனுஷன். வந்து அடைய நினைச்சாங்க கடன் வாங்கியா செஞ்சிருவான், அதான் மனுஷன். பட் எனிவே நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன், அதை நான் அனுபவிக்கிறேன்னாக்கா எப்படி அனுபவிக்க போறேன், எப்படி அந்த அனுபவம் எனக்கு கிடைக்க போகுது, இந்த உடலை கொண்டு எப்படி
எது மீடியம்? நம்மளுடைய சென்சஸ், நம்மளுடைய இந்த புலன், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த 10 விஷயம் வருது. அப்ப இந்த யோகி என்ன பண்றான், நான் ஆசைப்படுற விஷயம் எல்லாம் இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸும் எங்க இருக்குது? விராட ரூபத்துல இருக்குதுன்னு பாக்குறான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஸ்மெல் இருக்குது, ஐசைட் இருக்குது, காது சவுண்ட் இருக்குது, எல்லாமே அங்க இருக்குது. எங்க இருக்குது? விராட ரூபத்தில் இருக்குது. அவன் நினைச்சுக்கிறான், ஓ அப்ப பியூரிஃபைஷன். புரியுதுங்களா? இப்ப அவன் எதுனால ஆசை, இப்ப நான் இந்த ஹோட்டலுக்கு ஏன் போறேன்னு ஆசைப்படுறேன்? 2 காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து வாசனா, முன்னாடி பண்ண அனுபவம். இன்னொன்னு ஆசை, எல்லாம் மெத்துன்னு படுத்து தூங்கணும் அப்படின்ட்டு. திடீர்னு ஹோட்டல்ல கரண்ட் போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம்? அப்ப என்ன யோசிப்போம்? வீட்லயே இருந்துக்கலாம் யோசிப்போம். ஓகே, பாயிண்ட் என்னன்னாக்கா, அந்த பூர்வ வாசனை என்னன்னாக்கா, ஏற்கனவே ஒரு வாட்டி அவன் அனுபவிச்சிருப்பான். இல்ல அந்த அனுபவத்தை, எந்த அனுபவம்? எனி அனுபவம், சென்ஸ் ஆப்ஜெக்ட், சென்ஸ், அதன் மூலியமாக வந்து ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, இது முன்னாடி ஸ்லோகத்துல, உன்னுடைய முன்னாடி சம்ஸ்காரங்கள் வந்து உன்னை வந்து தாக்கும் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் நம்ம. அது வந்து இந்த ரஜோ தமோ குணங்கள் மூலியமாக. அப்ப அவன் என்ன பண்றான், இந்த புலன்கள் ரீதியாக அதை அனுபவிக்க பார்க்கும்போது அவன் என்ன விராட ரூபத்துல பாக்குறான், எல்லாமே இங்க இருக்குது, இதுக்கு நான் என்ன இதை போய் தனியா அனுபவிக்க முடியும்? அப்ப அவன் பியூரிஃபிகேஷன் அடையணும். இப்ப கரண்ட் போச்சு ஹோட்டல்ல, அப்ப நான் என்ன நினைக்கிறேன், வீட்லயே தங்கிருக்கலாம். அங்கேயும் கட்டில் இருக்குது, மெத்த இருக்குது, பேன் இருக்குது, அதாவது காத்து இருக்குது, படுக்கிறதுக்கு இடம் இருக்குது, தலகாணி இருக்குது வீட்டுல. இங்க வந்து காசு அதிகமா கட்டி படுக்கலாம்னு பார்த்தா கரண்ட் போய் ஏமாத்திட்டான். இப்ப அந்த யோகியம் தான் நினைக்கிறான், ஏன்னா அவர் பாக்குறாரு இந்த விராட ரூபத்துல தான் வந்து எல்லாத்தையுமே பாக்குறாரு. அவர் கண்டாமினேஷன் இருந்தாலும் நீங்க அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம், அந்த கிரம முக்தியில போகும்பொழுது அவனோட பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவன் தீர்த்துக்கும். பேலன்ஸ் சுச்சுவேஷன் ஒட்டிட்டு இருக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க இந்த அஸ்தாங்க யோகத்துல செகண்ட் தேர்ட் சாப்டர்ல சுகதேவ என்ன சொல்றாருனாக்கா, அவன் வந்து இந்த ப்ரோக்ரஸ் பண்ணி போக போக அவனுடைய சப்டல் பாடி, இன்னும் சப்டல் பாடி வந்து 1 கிலோவா இருந்துச்சுனாக்கா குறைஞ்சிக்கிட்டே தின் ஆகிட்டே போகும். preparing him for the spiritual liberation. அப்படியே வந்து அவன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து அவன் போகும்பொழுது அவன் அந்த அனுபவத்துக்கான வாய்ப்பு வந்து அவனுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு பிறவியில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. முதல்ல அஸ்தாங்க யோகம் செய்யணும்னாக்கா எப்ப பெர்ஃபெக்ஷன் அடையும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நாத முனிகளுடைய சீடன் வந்து குறை காவலப்பன், நாத முனிகளுடைய பேரன் வந்து ஆள வந்தார் குருகை காவலப்பன் சந்திக்கும் பொழுதே 70-80 வயசு இருக்கு. அப்ப குருகை காலம் எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கணும்? அது கீதா கிருஷ்ண கீதா கூட சொல்றாரு தொடங்கலாம். இது முடியவே முடியாது. அதுதான் பிரபுபா சொல்றாரு, சாண்ட் ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பி. நம்ம என்ன சொல்றோம், ஹரே கிருஷ்ணா வந்தாலே சண்டை போட்டு இருக்கு, நம்ம சண்டை போட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அது வந்து வெரி ஈஸி. இதெல்லாம் படிச்சு பாக்குறதுக்கு மயக்கமே வந்துச்சு. நம்ம புரியறதுக்கே எவ்வளவு நாள் ஆகுது, புரியறதுக்கே கஷ்டமா இருக்குன்னா நான் படிச்சு டைஜஸ்ட் பண்ணி சொல்றது எனக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? இல்ல நான் உண்மையை சொல்றேன் உங்ககிட்ட, ஏன்னா அவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் வந்து இந்த டேர்ம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம். ஆனா பிரபுபா சொல்றாரு பியூர் டிவோஷன் சர்வீஸ்னா கிருஷ்ணனுக்கு சேவை செய்யுங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இப்போ உங்களுக்கு இவ்வளவு பெரிய மூட்டை தேவையா? அப்கோர்ஸ் இது நம்மளோட டியூட்டி, படிச்சு தெரிஞ்சுக்கிறது பிரபுபாவுடைய ப்ரோட்பாட்ல இதெல்லாம் இருக்கனால இது நம்மளோட டியூட்டி. பிரபுபாடு கடமைப்பட்டிருக்கா நம்ம செஞ்சுதான் ஆகணும், படிக்கணும். பிரபுபாடு சிம்பிளா முடிக்கிறது எது, சான் ஹரே கிருஷ்ணா. அது எனக்கு தெரியல பிரபு, நீங்க தான் சொல்லணும். ஒண்டியா படிச்சா புரியாது. ஏன்னா முதல்ல நம்ம ஒண்டியா படிச்சோம்னாக்கா முன்னாடி என்ன படிச்சோம்னு மறந்துடுவோம். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க பக்கத்துல கேட்டுக்கீங்க சமயத்துல பக்தர்கள்ட்ட பிரபு என்ன சொல்றாங்க ரெக்கால் பண்ணுவாங்க.
அதுதான் சங்கா. அதுதான் சங்கா. நீங்க திரும்ப பிரபு கேட்டீங்கன்னா பிரபு பாருங்க பிரபு சொல்லியிருக்காரு, நீங்களும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒண்டி படிச்சீங்கன்னாக்கா அப்புறம் அடுத்த வாட்டி பாத்துக்கோ அப்படின்ட்டு அது நோட்ஸை பார்த்தோமா எல்லாம் கேப்பா தான் இருக்கும். அதுதான் சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கிளாஸ் இல்ல, நீங்க ரொம்ப நேரம் பேசலாம். முழுக்க முழுக்க இந்த அஸ்தங்க யோகத்தை பத்தி பேசிட்டே இருக்கும் பொழுது சரி திடீர்னு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, 21வது 21. ஓகே, 21வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனாக்கா, அரசரே நினைவில் கொள்ளும் இந்த முறை மிக சிறப்பு உடையதான பகவானின் உருவம்சத்தில் நிலைத்திருப்பதால் பகவானின் நேரான பாதுகாப்பின் கீழ் மிக விரைவில் ஒருவன் அவரது பக்தி தொண்டை அடைய முடியும். பக்தி தொண்டை அடைய முடியும், பக்தி பத்தி பேசுறாரு. விஸ்வசங்கர் டாகூர் வளர்க்கிறாரு, சொல்றாரு தாரணால் இருக்கும் பொழுது யோகா which has qualities of bhakti. அப்படின்னா பக்தி மிஸ்ர யோகா. உங்களுக்கு தெரியும் யோக மிஸ்ர பக்தி, தியான மிஸ்ர, அந்த மாதிரி பக்தி மிஸ்ர யோகா அப்படின்னாக்கா அவனுக்கு சொல்றாரு in which the person has desire for liberation but not without some bhakti. is accomplished for the yogi who sees the Lord by dharana. அப்பனா அவனுடைய predominating factor liberation. அந்த பக்தி கொஞ்சம் வருது அவனுக்கு. எப்படி அந்த பக்தி அவனுக்கு அது சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா அந்த தாரணான் மூலியமாகவே அவனுக்கு அந்த பக்தியோடைய ஒரு டீஞ்ச் அவனுக்கு கிடைக்குது. ஏன்னா இங்க ஜீவகோசம் என்ன சொல்றாருன்னா, இந்த தாரணா என்ற இந்த ப்ராசஸ் செய்யும் பொழுது இந்த பக்தி லட்சணா அப்படின்னாக்கா, பக்தி லட்சணா ஜீவகோசம் என்ன சொல்றாங்க, பக்தி லட்சணா வார்த்தை இருக்கா, என்ன போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, பக்தி மார்க்கத்தை பழகியதால். 21 தானே. அப்போ இங்க ஜீவகோசம் சொல்றாரு பக்தி லட்சணா என்னன்னாக்கா இன்டைரக்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாரு. இன்டைரக்ட் ப்ராசஸ். ஏன்னா நீங்க ஒரு சாது கிட்ட இருந்து கேட்கக்கூடியது சுத்த பக்தியை பத்தி நம்ம பேசுறோம். எல்லாருக்குமே பக்தி இருக்குது. மிஸ்ர பக்தி, கலங்கம் இருக்கக்கூடிய பக்தி, அந்த கேட்டகரியில வரும். ஆனா ப்ரீடாமினேட்டிங் ஃபேக்டர் அவனுக்கு இதாதான் இருக்கும், அவனுடைய கோலா தான் இருக்கும். இது அவனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நம்மளுக்கு என்னது, பக்தி மட்டும் போதும், மற்றதெல்லாம் பக்தி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர். விஷ்ணு சக்கரவர்த்தி டாக்கூர் அவருடைய மதுரை கடம்படியில இதான் சொல்றாரு. அது தனி, எதுவுமே இல்லாம பக்தி இருக்கலாம், பக்தி இல்லாம எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் இங்க கொஞ்சம் ஒரு டீஞ்ச் அவனுக்கு இருக்கணும். ஏன்னா ஒரு அட்டாச்மெண்ட் வருது இல்லையா, அதுதான் சொல்றாங்க. ஏன்னா சைதன்ய மகாபிரபு இதுதான் சொல்றாரு, யாருக்கு பக்தி இருக்கு, யாருக்கு பக்தி இல்லை. என்ன சொல்றாருனாக்கா, நித்திய சித்த சுத்த பிரேமம் சத்திய கபுனாய் சிரவநாடி சுத்தாச்சிதி, எல்லாருக்குமே பக்தி இருக்குன்னு சொல்றாரு கிருஷ்ணன் சொல்றாரு. அதை சிரவணம் கேட்கறதும் பகவானை கீர்த்தனம் பண்றதுனால அந்த செடி முளைக்குது அப்படின்னு சைதன்ய மகாபிரபு சொல்றாரு. அதுதான். ஓகே, எனிதிங் எல்ஸ், எனி குவெஸ்டியன்ஸ்? ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு எனக்கு தெரியும், ஆனா பட் இதுதான் பாகவதோட பியூட்டி. அடுத்த சாப்டர்லாம் நல்லா இருக்கும், அந்த ஜேர்னியை நீங்க பார்க்கலாம். அந்த அப்வர்ட் ஜேர்னியை அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. அதான் நம்ம சமயத்தில் அர்ச்சராஜ மார்க்கம் என்று சொல்லுவோம், ஸ்ரீ வைஷ்ணவ சொல்லுவாங்க. எல்லாம் செகண்ட் சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ஆச்சாரியர்கள் பிரபுபாதருடைய உரையில இருக்கிறது தான். அஃப்கோர்ஸ் இந்த கூலிமு கேளாங்கலாமா தான் என்னோட எக்ஸாம்பிள், ஏன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக. ஆனா அந்த அந்த கரு பொருள் ஆச்சாரியோட உரையில இருக்கிறது தான் நம்ம பெரும்பாலும் சொல்றோம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கா இல்லையா, நம்ம பிடிச்சிக்கலாமா? கேள்வி இருந்தா நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த வாரம் நீங்க கண்டிப்பா மறந்துடுங்க. இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு சாப்டர். இது டெக்னிக்கலா தமிழ் என்ன சொல்லலாம்,
நுணுக்கமான ஒரு அத்தியாயம் இது வந்து. அடுத்த இந்த அத்தியாயம் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த அத்தியாயத்துக்கு நீங்க நுழைய முடியும். இந்த அத்தியாயம் நீங்க வந்து கிராஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகும்போது உங்களுக்கு வந்து புரியும். அது இன்னும் டெக்னிக்கலான வார்த்தைகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பார்க்கலாம் கிரமமுக்தி, சாத்தியமுக, என்னென்னமோ டெர்ம்ஸ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது நம்மளுக்கு ஆஃப்கோர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டோல் நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்துச்சு. என்ன பார்த்தோம்? பகவானை சார்ந்த கதைகள், திருநாமத்தை பத்தி, குந்தி பிரேயர்ஸ், பீஷ்மஸ்துதி, இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து இது திடியா இப்படி போகுது அப்படியே. அதான் ஃபர்ஸ்ட் கேண்டோ முக்கியம், செட்டிங் த டோன். இப்போ உங்களுக்கு எல்லாரும் ஆவல் வந்துருச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டோ நீங்க என்ன பாக்குறீங்க? கிருஷ்ணனுடைய புகழாரங்கள் வந்து அவ்வளவு அழகா வந்து சூத கோஸ்வாமி நாங்க சொல்றேன். இங்க சுக்குதேவ கோஸ்வாமி வந்த உடனே கிரகமேதி போல வாழாதுன்னு சொல்றாரு. அதே மாத்திரம் வந்து, ஏன்னா சுகதேவ கோஸ்வாமிக்கு எல்லாரும் மீதும் பாக்குறாரு, அங்க இருக்க ஆடியன்ஸை பாக்குறாரு. எல்லாரும் வந்து பியோர் சுத்த பக்தியில இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. அவங்களுக்கு சூட் பண்றாப்புல இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வந்து அவர் வந்து இங்கே போறாரு. ஸோ அல்டிமேட்லி பிரபுபாத சொல்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ், ஆனா கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? சிம்பிளான ப்ராசஸ் என்ன பண்றோம்? கஷ்டப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். ரைட் தானே? பிரபுபாதர் ப்ராசஸ் சிம்பிளான ப்ராசஸ். நம்ம அதுதான் உண்மை. பிரபுபாதர் ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்ம பெர்ஃபெக்ஷன் அடையலாம். ஆனால் நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோம்.